यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयगास्तनया विभूतिः सर्वं यथैव नियमेन मदन्वयानाम् आद्यस्तन कुलपते वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं धरस्य मगधा प्रियपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रविष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவனையகலம் மூங்கில் புரியமுதன் பொன்னங்கடற்கமல பொதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக கேட்டினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுளையேன் யான் நயந்தரன் பேரின்பமெல்லாம் பழுதென்று நம்பினர்பால் சயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்தை திருவரங்கத் தந்தோங்கும் அன்பாளியம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செறிஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரை என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சுல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லெந்தக கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லம் பகலும் அமர்படிகளுக்கு அரிசமயம் வெல்லம் பரம ராமானுஜா தியன் விண்ணப்பமே. இந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திரிந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களின் ராமானுஜனை அடைபவர்க்கே. இந்த பாசுரமானது சுவாமி ராமானுஜன் அதிலே 32ஆம் பாசுரம். இதற்கு முன்னாடி பாசுரம் இரட்ட பாசுரம்னு சொல்லுவார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மரமே என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். தேவப்பெருமாவுடைய வைபவத்தை பரிபூர்ணமாக தெரிவித்து வந்த அந்த பாசுரம். அது மட்டுமல்ல, அந்த தேவப்பெருமாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக பெற்றவர் சுவாமி ராமானுஜர். அவருடைய அனுகிரகம் நான் பெற்றிருக்கேன், பொருந்தி இருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் அந்த பாட்டிலே. அதுக்கு மேற்கொண்டு இந்த பாசுரத்துக்கு 32ஆம் பாசுரத்திலே தான் என்னென்னலாம் கிடைக்கிறது அப்படின்னா, ராமானுஜனை அடைபவர்க்கே இதில் முடிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி தேவப்பெருமாவுடைய அனுகிரகம் பெற்ற ராமானுஜனுடைய சம்பந்தம் பெற்றபடியாலே என்ன கிடைக்க போறது அப்படின்னு அங்க இருக்கிறவாளும் கேட்பதாக வைத்துக் கொண்டு அதுக்கு என்னென்ன இந்தந்த நிலையெல்லாம் கிடைக்கிறது பாருங்கோ. புரிந்திய தேசும் பறையும் திரளும் புகழும் நல்ல திரிந்திய ஞானமும் செல்வமும் சேரும் அப்படின்னு தெரிவித்தார். இதுல நாம் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அளித்த அருந்தவன் எங்களின் ராமானுஜரை அடைபவர்க்கு. இதுல இருந்து ஆரம்பம் என்ன, பாசுரத்தின் முன்வாக்கியம் பின்வாக்கியம். முன்வாக்கியத்தினுடைய சப்தத்தை பின்னாடி வைத்துக் கொண்டு பின்வாக்கியத்தினுடைய சப்தத்தை முன்னாடி வைத்துக் கொண்டுதான் வியாக்கியாதார்கள் வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார்கள். அதன் பிரகாரம் பார்க்கச்சே செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அறிந்தவன். அநேகமா நம்ம அது இதோடைய அவதாரிகம் என்ன இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு காலட்சம் பண்ணி. அதனால கொஞ்சம் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளான்றதுக்கு செருகலியால் வருந்திய ஞானத்தை. செருகலியால் வருந்திய ஞானத்தை என்ன, செருகலினா செருகின்ற களி. களியானது என்ன பண்றது, நம்ம லோகத்தில் இருக்கிற தம்பதிகள் வரணும், அந்த தம்பதிகளை நன்னா இருக்கும்படியான ஒரு நிலையை வைக்காது. அதே போல பிதா புத்திரர்கள் அவளையும் நன்னா இருக்கும்படியான நிலையில் வைக்காது. அதே போல ஆச்சாரிய சிஷ்யர்கள் அவளும் நன்னாக இருக்கும்படியான நிலையில் வைக்காது. இது இதனால்னா செருகிற களி. செருகலியால் வருந்திய ஞானத்தை இருக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட செலி களி. இந்த செருகிற களியெல்லாம் என்னன்றது அநேகமா நம்ம பராசர பட்டு விஷ்ணு புராணத்தை தெரிவிக்கிறார். பராசர மகரிஷி மைத்ரேய மகரிஷிக்கு சாதித்தர இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் என்னெல்லாம் களி சரிகிறது அப்படின்னா. இந்த களியாலே இந்த பூலோகம் என்பது கிளேசப்பட்டு இருக்கு. கிளேசப்பட்டபடியாலே அது ரொம்ப சிரமப்படுறது. அந்த சிரமப்படுறபடியாலே ஒரு நிலையான நிலையா இருக்கக்கூடிய நின்றவா நில்லா நெஞ்சுன்னு சொல்றோமோ அந்த நிலையில் இருந்திருக்கார். அது மட்டும் இல்ல, குரு சிஷ்ய கிரமமே மாறிடுது. குரு சிஷ்ய கிரமமே
மாறி போக்குள்ள தன்மை இருக்கிற இதெல்லாம் செருகலியால் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அறிந்தவன். இப்படி வருந்திய பூலோகத்தை ராமானுஜத்தமுடைய ஔதாரியத்தால எடுத்து அளித்தார். ஏன்னா இந்த சம்சாரிகள் எப்படி இருக்கா, உண்டியே உடையே இம்மண்டலத்துடன் கூடுவதில்லையான்னு இருக்கா. அந்த இருக்கச்சே அவளுக்கு எப்படி பண்ணா அவளுக்கு உபதேசம் பண்ணா அவளுக்கு புரியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு முன்னாடி இந்த மனுஷனா பறக்கிறோமோ, பறக்கிறதுனா முதல்ல மனுஷனா பறக்கிறது அரிது மானிடால் பிறத்தல் அரிது. அதிலும் குருடு செவிடு அதெல்லாம் இல்லாம பிறக்கிறது இன்னும் துர்லபம். அதெல்லாம் நன்னாத்தான் சுவாமி இருக்கு, மனுஷனா பிறந்திருக்கேன், அதே போல குருடு செவிடு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நன்னா ஆனந்தமா இருக்கேன், அதுவும் ஆரோக்கியமா இருக்குன்னா அதுலயும் பிரபன்னனா பறப்பது என்பது இன்னும் துர்லபம். ஏன்னா எல்லாம் நன்னா இருக்கும், ஏதோ அது விஷயாந்தரங்களில் ஈடுபட்ட பிரயோஜனம் இல்லையே. அந்த விஷயாந்தரங்கள் ஈடுபடாமல் பிரபன்னனான ஒரு ஆத்தியஸ்தன குலபதி தம் குலபதியாருக்கு நம்மாழ்வார் திருவடிய கதியே தருவே தவிர மற்றொரு கதி கிடையாது என்கிற நிலையோடு இருக்கக்கூடிய நிலை வருது. அதிலும் துர்லபத்திலும் துர்லபம் தெரிவிக்கிறார் இல்லையா, அதைத்தான் இங்க தெரியும். அப்படிப்பட்ட இந்த நிலையில இருக்கச்சே ஆனா இத்தனையும் கிடைக்கணுமே, அதனாலதான் இந்த சம்சாரிகள் அந்த மாதிரி நிலையில் இருக்கிற கிடைக்கிறது துர்லபம். அந்த துர்லபமான இந்த நிலையிலே நமக்கு பிரபன்னனான தன்மை கிடைத்ததே என்று ஆனந்தப்பட்டு இருக்க வேண்டுமோனோ. அப்படி ஆனந்தமாய் ஆசையின்றிக்க இருக்க, ஓ இவாளெல்லாம் இப்படி கட்டப்பட்டு இருக்காளே, இவாளை எப்படியாவது நம்ம திருத்தன்மையை திருக்கணுமே என்றதுக்காக சுவாமி எம்பெருமானார் பரதுக்க அசகிருஷ்ணுதான். பரதுக்க அசகிருஷ்ணுதா, மற்ற பேர் துன்பப்பட்டால் அதனால தாங்க முடியாத ஒரு தன்மை சுவாமி எம்பெருமானாருக்கு உண்டு. எம்பெருமான் வேறு எம்பெருமானார் வேறு. எம்பெருமானாருக்கு பரதுக்க அசகிருஷ்ணுதா, அவரால் தாங்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, எல்லாம் பகவானுடைய சன்னதியை பெற்று அவன் திருவடியை பெற்று ஆனந்தமாக அவனோடு இருந்து கண்டு கழித்து, அது மட்டுமல்லாமல் அவனோடு இங்கு நித்திய கைங்கரியத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான யோக்கியத்தை படைத்தவர்கள் எல்லாருமே இருப்பினும் அவர்கள் இந்த சம்சாரம் இடத்துல வேண்டு கொண்டிருக்கிறார்களோ, அப்ப என்ன பண்ணுவோம், இவாளை எப்படியா திருத்தி கொண்டு வரணும். இது உண்டு. அப்பனா பரதுக்க அசகிருஷ்ணுதா, தன்னுடைய கிருபை அதைத்தான் என்ன தெரிவிக்கிறார், பெருஞ்செவி வன்மையினால் வந்தெடுத்து அளித்து அருந்தவன் செரிகலியால் வருந்திய ஞானத்தை, ஞானம்னா அது லோகம், ஞானம் லோகம் வருந்தியிருக்குன்னா லோகத்தின் உள்ளார்கள் வருந்துகிறார்கள். அப்படிப்பட்ட வருந்தியவர்களை வன்மையினால் தன்னுடைய கிருபையாலே பண்ணணும்னா சரிமா அப்படின்னு கிருபையால் அதுதான் வன்மை. ராமானுடைய கிருபை தான் வன்மை, அந்த வன்மையை தான் கிருபைன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையாலே இதுதான் ஔதாரியம் தெரிவிக்கிறார். வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன். எடுத்தளித்தார்னா என்ன சுவாமின்னா ஒண்ணுமில்லே, நமக்கு தேவையான அர்த்தங்களை உபதேசம் பண்ணாரோ, என்னென்ன அர்த்தங்கள் உண்டோ அது அத்தனையும் வாரி வழங்கினாரோ. அப்படிப்பட்ட கிருபையாலே உந்தப்பட்ட ஔதாரியம் தான் முக்கியம். அது எதனால ஏற்பட்டது, பரதுக்க அசகிஷ்ணுதா, பிறர் துன்ப. இது ராமனுக்கே உண்டு. விசனேஷு மனுஷியானம் விசம்பவதி துக்கிதகா. அந்த ராமனுக்கு அனுஜனாக இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு இல்லாமல் போகுமா? அதனால இவருக்கும் அந்த பரகு துக்க அசகிஷ்ணுதா இருக்கிறபடியாலே அந்த கிருபையாலே உந்தப்பட்ட ஔதாரியம். ஏன்னா ஔதாரியம் என்ன பண்ணார்னா விஷயங்கள் நல்லா வாரி வழங்கினார். இன்னென்ன விஷயங்கள் இன்னென்ன மற்ற பேர் துக்கப்பட்டாலே சுவாமியால தாங்க முடியாது. அந்த தாங்க முடியாதபடியாலே அதை நல்லா வழங்கி அப்படின்னு சொன்னார். என்ன சுவாமி வழங்கினார், என்னது வழங்கினார்? இந்த இடத்துல பாருங்க, செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்து எடுத்து அளித்து அருந்தவன் இருக்கு இல்லையா, செருகலியால் இருக்கு. செருகலியால்னா களி செரிகிறது, செரிகிறபடியாலே அந்த ஞானமானது வருந்திட்டு. ஞானம் வருந்துட்டுன்னா ஞானம் லோகம், இந்த லோகத்தில் இருக்கால வருந்தின்றிருக்கா. வருந்தின்றிருக்கையே பரதுக்க அசகிஷ்ணுதா என்கிற தன்மையோடு சுவாமி ராமானுஜர் வன்மையினால் வந்தெடுத்து அளித்து அருந்தவன். வன்மையினால் வந்தெடுத்து அளித்தார். என்ன அளித்தார்? சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்தா தான் இவாளுக்கு எல்லாம் சரியாயிடும் என்கிற எண்ணத்தோடு
அப்படின்னு அபிப்பிராயம் யாருக்கு? திருவரங்க தகுதினாருக்கு. அதனால என்ன பண்ணார்? சரமஸ்லோகார்த்தத்தை கொடுத்தார்னு. இதுதான் ஔதாரியம், வள்ளல் தன்மை, வன்மை. இதுதான் என்னன்னா சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்தா சர்வதன்மான் பரித்தத்ய மாமேகம் சரணம் பிரஜாகம் சர்வபாபியோ மோட்சிஷாமி மாசிஷாமி என்று சொல்லக்கூடிய அந்த சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்தாரணும். ஆனா இதுல சிறிய பெரிய விசாரம் உண்டு. சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்தாரா திருமந்திரத்தை கொடுத்தாரான்னா சில பிரசித்தமாக இருக்கக்கூடியவர்களே திருமந்திர கோபுரத்தின் மேலே திருமந்திரத்தை கொடுத்தார்னு சொல்றார். அந்த மாதிரி எங்கும் காணப்படவில்லை. ஏன்னா மும்முற்றுப்படி கிரந்தத்திலே சுவாமி மணவாளம் அவர்கள் இதை எடுத்திருக்காரு. இதை எடுத்துக்காரு. என்ன எடுத்திருக்காருன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறேன். என்ன எடுக்கிறாருன்னா இவர் சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்தபடியாலே எம்பெருமானார் சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்தாருன்னு தெரிவிக்கிறார். அப்ப சர்மஸ்லோகா இது எங்க வச்சிருக்காருன்னா அந்த மும்முற்றுப்படியிலேயே திருமந்திர பிரகடனத்துல வைக்கல, துவய பிரகடனத்தை வைக்கல, சர்மஸ்லோகார்த்த பிரகடனத்துல தான் இது வச்சிருக்காரு. அதனால இவர் என்ன பண்ணிருக்காரு? ஏன்னா பொய்யில்லாத மனவாள மாமணிகள், அதனால சர்மஸ்லோகார்த்தத்தை தான் கொடுத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இருந்தாலும் சுவாமி இவர் அங்கிருந்து இங்க வந்திருக்காருன்னா நம் பொருட்டு வந்திருக்கார். என்னமோ அவருக்கு ஒண்ணுமே இல்லை, இங்க ஒரு ஆனந்தமா போயிட்டு வரான்னு இல்லை. அவருக்கு நித்திய கைங்கரியம் சீவை கொடுத்துல உண்டு. ஆதிசேஷனுக்கு என்ன குறை? ஒரு குறையும் கிடையாது. சென்றால் படையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியா நெல்கடல் என்றும் படையாம், மணிவிளக்காம், பொம்பட்டாம், பொழுகுமனையாம் திருமார்க்கம்னு ஆச்சரியமான கைங்கரியம். அது ஒண்ணு ரெண்டு அல்ல, எத்தனை கைங்கரியங்கள் திருமேனி வைத்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணணுமோ அத்தனை கைங்கரியத்தை பண்ணி வைத்துக் கொண்டான சமர்த்தன் ஆதிசேஷன். அப்படி இருக்கிறவர் நம் பொருட்டு இங்க இறங்கி பண்ணியிருக்காரோ. ஏன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ராமனோட அவதாரம் பண்ணார், அதே போல ராமானுஜன் அவதாரம் பண்ணிருக்கார். வித்தியாசம் உண்டு. பகவான் அவதாரம் பண்றான்னா யாரோ ஒருத்தர் சொல்லி அவதாரம் பண்ணியிருக்கா. சொல்லினா சுவாமி இவெல்லாம் சமப்படுத்திட்டு இருக்கா, ராவணன் சமப்படுத்திட்டு இருக்கான், தேவர் அனுகிரகிக்கணும். கம்சம் சமப்படுத்திட்டு இருக்கான், தேவரீர் அனுகிரகிக்கணும். அதே போல இரண்யகசிபை சமப்படுத்திட்டு இருக்கான், தேவரீர் அனுகிரகிக்கணும் அப்படின்னு ஏஷனா ஒவ்வொருத்தரையும் கேட்டு 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 வேண்டி தேவரிறக்க பிறந்ததும் வீங்கிருள்வாய் புந்து அன்று அன்னை புலம்பு போய் அங்கோர் ஆய்குளம் புக்கதுன்னு அந்த மாதிரி படிக்கலாம். ஆனா சுவாமி ராமானுஜருடைய அவதாரம் அது போல அல்ல. இவருடைய அவதாரம் யாரும் பிரார்த்திக்கவே இல்லை. தன்னுடைய கிருபையாலே பகவான் பார்த்து நீ போய் அவெல்லாம் திருத்தி கொண்டு வர வேண்டும் என்கிற தன்னுடைய கிருபையாலே இவர் அவதாரம் பண்ணார் இல்லையா? அப்படின்னா எத்தனை கிருபை இருக்குன்னு நம்ம மேல அதைத்தான் தெரிவிக்கிறார். பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? பரதுக்க அசகிஷ்ணுதார். சரி சுவாமி, ராமானுஜரை போல நிறைய ஆச்சாரியெல்லாம் அவதாரம் பண்ணியிருக்காரு. நாதமணிகள் அவதாரம் இல்லையா? ஆளவந்தார் அவதாரம் இல்லையா? உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி பெரிய நம்பிக்கையோட அவதாரம் இல்லையா? இவருடைய அவதாரத்தை மாத்திரம் என்ன தனி சிறப்புன்னா இதுல என்ன ஒருன்னா சுவாமி ராமானுஜ அவதாரத்துக்கு பிறகுதான் நிலையே மாறித்து. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையே வேறு. ராமானுஜருடைய அவதாரத்துக்கு பிறகு நிலையே வேறு சம்பிரதாயத்துல. என்ன சுவாமி, அதே நாதமுனிகள் தானே, அதே உய்யக்கொண்டார் தானே, அதே சுவாமி ராமானுஜர் தானே, அதே மணவாளமணி தானே, அதே வேதாந்த தேசிகர் தானே. சம்பிரதாயம் மாறுதுன்னா சம்பிரதாயம் மாறல, அந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாறுறது. இது என்ன புரியல? ஒண்ணுமில்லை. இதற்கு முன்னாடி சுவாமி ராமானுஜருக்கு முன்னாடி அவதாரம் பண்ண ஆச்சாரிய புருஷால்னா அவளுக்கெல்லாம் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியால்னு பேரு. ராமானுஜருக்கு பிற்பட்டவர்களுடைய ஆச்சாரியாளுக்கெல்லாம் கிருபாமார்த்த பிரசன்னாச்சாரியால்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு? இதெல்லாம் எப்பவுமே பார்த்தேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளானபடியாலே கொஞ்சம் சந்தேகமா இருக்கட்டும். அப்படின்னு கட்சி கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியான்னா என்ன, அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியம் அனுவர்த்தனம் பண்றான். ஒண்ணுமில்ல, சுவாமி ராமானுஜரே 18 தடவை வர வைத்தார் திருக்கோட்டை நந்தி. திருவிழாச்சு மட்டும் இல்ல, அவர்கிட்ட பிரதிஜை வேற வாங்கிட்டாரு. நீர் புறத்தாழ்வானையோ முதலையாண்டையனையோ அழைத்துட்டு வரப்படாது, அவ வந்தாலும் வெளியில தான் இருக்கணும், உள்ள வரப்படாது, உமக்கு மட்டும்தான் எத்தனை நிபந்தனைகள் உண்டோ அத்தனை நிபந்தனையை கொடுத்து சொன்னார். அப்ப அது மட்டும் இல்ல, ஒரு தடவை இல்லை, ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் போகணும்னா எவ்வளவு தூரம், அந்த தூரத்தை நடந்து சென்று 18 தடவை போயிருக்காருன்னா எத்தனை தூரம் அனுவர்த்தனம் பண்ணியிருக்காரு. இந்த அனுவர்த்தனம் தான் எங்க ராமானுஜன் முற்பட்டவர்கள் பண்ணது, ஆச்சாரம் பண்ணது. அப்பன்னா அவ பண்ணது தப்புன்னு சொல்றல, தப்புன்னு சொல்ல, அந்த விஷயத்துக்கு உண்டான கௌரவத்தை பார்க்கச்சே அதுக்குண்டான யோக்கியது வேணும் என்கிற அப்படிப்பட்ட அபிப்பிராயத்திலே அவர்கள் அந்த அனுவர்த்தனம் பண்ணினார். ஆனா ராமானுஜர் பார்த்தார், இல்ல அந்த மாதிரி பண்ணா யாரும் வரமாட்டான்னா
இப்ப அனுவர்த்தனை வேண்டாமா சுவாமி? அனுவர்த்தனை வேணும். அதே போல இவனுக்கு என்னன்னா, இவனுக்கு யோக்கியத்தை வேணுமா? வேணும். என்ன யோக்கியத்தை? இன்னும் 6 மாசம் பட்டினி கிடக்கணும், 6 மாசம் சிசூஷ பண்ணணும், ஆச்சாரிய சிசூஷ பண்ணணும், அதே போல 1 வருஷம் அந்தந்த சன்னதி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்லாம் அனுவர்த்தனை இருந்தது. அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். என்னன்னு வச்சுப்பானா, இவனுக்கு பிரீத்தி இருக்கா, ஆசை இருக்கா, இந்த சம்பிரதாயத்துல பிரேமம் இருக்கா, பூர்ணமான இவனுக்கு இதுல ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும்ன்றது ஒரு எண்ணம் இருக்கா, அந்த எண்ணம் இருந்தா புது. அந்த எண்ணம் இருந்தா இந்த ரகசியத்திரத்தை தாராளம். அதான் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராஜன் நின்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின்னு பார்த்தோம்னா, அதனால அந்த வழியை கொடுத்துரு யோக்கியத்தை உண்டு. என்ன யோக்கியத்தை? ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள். இவருக்கு ஆசை இருந்தா, பிரீத்தி இருந்தா யோக்கியத்தை உண்டுன்னு தெரியுதா? அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இதுதான் சுவாமியுடைய ஔதாரியம். அதுதான் செருகலியால் வருத்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன். சுவாமியுடைய ஔதாரியம் என்ன? இதைத்தான் நம்முடைய பூர்வாதாரிகள் தெரிவிப்பார். புண்ணியாம்போக விகாசாய பாபத்வாம் தச்சயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத்பவமும் ராமானிய திவாகரகா. இந்த ஜீவாத்மாவோட ஞானமானது விகாசத்தை அடையணும்னால அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பாப கூட்டங்கள் அழித்து போகும்படி, தம்சமாகும்படி ஸ்ரீமானான சுவாமி எம்பெருமானார். ஏன்னா இவருக்கு என்ன செல்வம்? செல்வம் ஸ்ரீமான் சொல்றார். ஸ்ரீமான் ஆவிரபூத்பவமோ அப்படின்னா இந்த ராமானு ஆவிரபூத்துன்னு ஆவிர் பதித்தான்னு சொல்லுகிறார். ஆவிர் பதி ஸ்ரீமான் ஆவிரபூத் பூத்பவமோ. அப்ப ஆவிர் பதித்தான ஆவிர் பதிப்பு என்று சப்தமே கண்ணனுக்கு தான் இருக்கா. தேவகி பூர்வ சஞ்சாயம் ஆவிர் பூகம் மதாத்மனா. அதை போல இங்க ஆவிர் பண்ணா அந்த அளவுக்கு இவருடைய அவதாரத்துக்கு அத்தனை வைபவம் தெரிவிக்கிறார். ஏன்னா கேசவ சோமயாஜ அனுகிரகத்தால் தான் நிர்கேதி கோட்டாட்சத்திரத்தை இவர் அவதாரம் பண்ணார். திவாகரகா, திவாகரனா சூரியன். அந்த சூரியன் வந்தா எப்படி இருட்டு விலகுகிறதோ அதே போல ராமானுஜன் அவதாரம் பண்ணபடியாலே அஜ்ஞானம் என்கிற இருட்டு விலகுகிறது. சாமானிய சூரியன் பிறந்தாலே இருட்டு விலகம், உடனே தாமரை மலர்றது. தாமரை ஆனா இவரிடத்துல ஆத்மாவின் தாமரையாக ஞானம் மலர்ந்து விட்டு மலர்ந்தது. ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் எல்லாம் விட்டு ஓடிட்டு அதைத்தான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இவருடைய அருள் எப்படிப்பட்டது? பேரருள். அதைத்தான் வன்மையினாண்டர் வெறிதே அருள் செய்வர் செய்வார்கட்புகந்து. வெறிதே அருள் செய்வர் செய்வார்கட்புகந்துன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட வெறிதே அருள் செய்வர் செய்வார்கட்புகந்து அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆகா, அந்த வெறிதே அருள் செய்வதனுடையான ஒரு தன்மையிலே யார் சுவாமி? அவன் பார்த்து யார் பேர் அருள் செய்கிறானோ அதுதான் முடிவு. அவர் பார்த்து யார் என்ன பாருங்க, வெறுதே அருள் செய்வார், வெறுதே அருள் செய்வார், வெறுமனே அருள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா பாருங்க. செய்வார்கட்கு உகந்து அடுத்து இந்த சப்தம் போட்டிருக்கார் ஆழ்வார். வெறுதே அருள் செய்வார் செய்வார்கட்கு உகந்தன்னா பகவத் கிருபையானது நிர்கேத்துக்கு வந்தான், அது சந்தேகமே இல்லை. ஆனா அவர் பொடிந்தது ஆச்சரியம் அதுதான். ஆனா நிர்கேத்துக்கும் அருளினார் வாஸ்தவம் தான். ஆனா இது என்னன்னா இவர் என்ன இருந்தாலும் அவர் பார்த்து யார அனுகிரகம்னு நினைக்கிறாரோ அவருக்கு தான் அனுகிரகம். எல்லாருக்கும் அனுகிரகம் கிடையாது. அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரை தான் உட்கார தவிர சுவாமி நான் காத்துட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமானா தெரியாது. இப்ப ஆழ்வாரையே செலக்ட் பண்ணார், வேற யாராவது செலக்ட் பண்ணிருக்கலாமோ? அவர் இஷ்டம். இது ஆழ்வாரே கேட்கிறாரு. இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்போக புலத்தது என் செய்வான். இன்னைக்கு ஆழ்வாரா உட்கார்ந்து பராங்குச நம்பியா உட்கார்ந்து வச்சுட்டு பண்ணிருக்கியே, அன்னைக்கு ஏன் பண்ணலன்னா இல்ல பண்ணல. ஏன் பண்ணல? என்னன்னோ சமாதானம் சொல்லி பார்த்தார். ஆழ்வார் அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. உன்னுடைய நெருகேதுக்க கட்டாட்சம், அன்னைக்கு பண்ணல இன்னைக்கு பண்ணிருக்க, இதுதான் உண்மை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் அங்க வெறுதே அருள் செய்வார் செய்வார்கட்புகந்துன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆனா பகவானும் அவதாரம் பண்றார், சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்றார். என்ன வித்தியாசம்னா பகவானுடைய அவதாரம் என்ன? அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, ஜன்மம் பலபல செய்து வெளிப்பட்டு பிறப்பில் பல்விளைவி பிரபா, இதெல்லாம் பகவானுடைய அவதாரம். ஆனா அவர் யாரோ பிரார்த்தித்து தான் அவருடைய அவதாரம், தவிர இவரா அப்படி பகவான் அவதாரம் நிர்கேதுக்கும் தான், அதுல சந்தேகமே இல்லை. பகவான் தன்னிச்சையா தான் அவர் அவதாரம் பண்றார், தவிர இன்னொருத்தர் பிரார்த்தித்தபடியால அவதாரம் என்பது 2ஆம் பட்சம் தான்.
இருந்தாலும் அத சகேத்துக்கும் சொல்லலாம். நிருகேத்துகம்னா ஒரு காரணமின்றி சொல்லப்பட்ட விஷயம், சகேத்துகம்னா ஒரு காரணத்தோடு சொல்லப்பட்ட விஷயமோ இல்லது அது காரியமோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறோம். அப்படி இருக்க செய்து பகவான் அவதாரம் கூட சகேத்துக்கும் சொல்லலாம். ஆனா உண்மையா பார்த்தா அது நெருகேத்துக்கும் தான். அவர் தன் விருப்பப்படிதான் அவதாரம் பண்ணாரு தவிர இன்னொருத்தர் கேட்டபடியால கிடையாது. ஆனா கேட்டிருக்காளே, வேண்டி தேவரிறக்க விரந்ததும் வீக்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குளம் புக்குதன்னு கேட்டிருக்கிறானோ, அந்த மாதிரி யாராவது ஒருத்தராவது சுவாமி ராமானுஜரை பிரார்த்தனை பண்ணி கொண்டு, சுவாமி நீர் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட 200 வருஷம் இங்க இருந்து நீர் எல்லாத்தையும் பண்ண பிரார்த்தனைக்கான கொண்டுமே கிடையாது. தன்னுடைய நெருகேதுக்க கடாட்சத்தாலே அப்படி வந்தார் இல்லையா, இதுக்கு சொல்ல வந்த அதுதான் வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன். வன்மையினால் இருக்க பாருங்க, ஆச்சரியம் தெரிவிக்கிறான். அந்த செருகலியால் வருந்திய ஞானத்தை புஸ்தகம் கையில வச்சிருந்தா ரொம்ப நல்லது. அது வியாக்கியான புஸ்தகம் தான் இன்னும் விசேஷமா இருக்கும். ஏன் அடி இது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்னா, எத்தனைதான் காலட்சேபம் கேட்டிருந்தாலும் அந்த வியாக்கியானத்தை வாசிக்காச்சு அதையும் பார்த்துட்டு இந்த காலட்சேபம் கேட்டுருந்தா மனசுல அப்படியே நிலை நின்று நிற்கணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா, அன்னைக்கு கேட்டவன் சொல்லாது மறந்து போயிட்டு எத்தனை நம்ம ஞாபகப்படுத்தினாலும் அந்த நேரத்தை மறந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புஸ்தகத்தை பார்த்தோம்னா உடனே அது ரிஜிஸ்டர் ஆகிடும், அந்த மைண்டுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆகிட்டனாலே எப்பாவது ஒரு நேரத்துல அது வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால்தான் அநேகமா அந்த காலத்துல காலக்ஷேப அதிகாரிகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் காலக்ஷேபம் கேட்கிறாளோ அவர்கிட்டதான் புஸ்தகம் இருக்கும். அவர்கிட்ட அடியே சொல்றதெல்லாம் கிடைச்சிடும் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு முதல்ல கேட்கிறவால குறைஞ்சிட்டா, அதை கேட்கிறவாலும் என்ன சொல்றா எப்படி சொல்றா பார்க்கலாம், நன்னா சொல்றாரா இல்லையான்னு பார்ப்போம். இல்லைன்னா அவளுக்கு தகுந்த மாதிரி சொன்னா நன்னா சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அவளுக்கு தகுந்தாப்பால் இல்லைன்னா ஏதோ சொன்னார் சுவாமி அப்படின்னு போயிட்டார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த வியாக்கியான புஸ்தகத்தை வச்சுட்டு நீங்க செவிச்சேன்னா சட்டுன்னு அது மனசுல நிற்கும். அதைத்தான் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் இருக்கணும். இந்த இடத்துல பகவான 4 தேவர்களால் பிரார்த்தித்தார். இவர் யாருமே பிரார்த்திக்கல. பிரார்த்திக்காதபடியரை தானே அவதாரம் பண்ணார் சுவாமி எம்பெருமானார். அதைத்தான் எடுத்தளித்தார். எதையோ எடுத்தளித்தார். எது வன்மையினால் எடுத்தார் இல்லையா? இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கணும், வன்மையினாலேயே அப்படின்னு எடுத்துக்கணும். வன்மையினாலேயே அப்பனா இதுக்கு அவதாரணார்த்தம்னு பேரு. ராமனே வந்தான், கண்ணனே வந்தான் அப்படி சொல்றோமோ, அப்ப யாரும் வரலன்னு அர்த்தம். அப்ப வன்மையினால்னா வன்மையினால்னு ஒரு சப்தம் இருக்கணும். வன்மையினால்னு ஒரு சப்தம் எடுத்துட்டாச்சுன்னா சுவாமி அவருக்கு ஏதோ உண்டு, அதுல வன்மையும் உண்டு அப்படின்னு சொல்லணும். ராமனும் வந்தான் அப்படின்னா, ராவணன் வந்தானா வேற யாராவது வந்திருக்கா, கூடவே ராவணன் வந்தான்னு அர்த்தம். ராமனே வந்தான்னா ராவண தவிர மத்த யாரும் வரலன்னு அர்த்தம். அதே போல வன்மையினால்னா வன்மை இருக்கு, வேற ஏதோ இருக்கு. அதனால அந்த கிருபையால அவர் என்ன பண்ணார், நம்ம எடுத்தளித்தான்னு வந்துடும். ஆனா அங்க அப்படி அர்த்தம் சொல்ல, இங்க வியாக்கியாத்தா அப்படி சொல்ல, பிரயோகஞ்சியர் அப்படி சொல்ல, வன்மையினாலேயே என்றார். நீங்க வன்மையினாலேயேன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆசுரத்துல வன்மையினால் தானே இருக்கு. நீங்க என்னமா வன்மையினாலேன்னு எடுத்துக்கலாம். பாசனம் எப்படி இருக்கு, வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் தான் பாசனத்துல இருக்கு. ஆனா இப்ப அடியே சொல்றது என்னன்னா, வன்மையினாலேயே இருக்கு இல்லையா, அடியேன்னு சொல்லல, வியாக்கியாத அடியேன் ஒண்ணும் தெரியாது, முதலே சொல்லிடுறேன். அவ என்ன எழுதியிருக்காளோ அதை அப்படியே காப்பி பண்ணி கொஞ்சம் சொல்லிடுறேன், வேற எதுவுமே கிடையாது. என்ன சுவாமி இவர் ரொம்ப வித்வானா இருக்காரு, ஒண்ணும் கிடையாது. அவ எழுதி வச்சதை காப்பி பண்றதுதான், வேற எதுவும் அடியன் வேலை இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இந்த புஸ்தகத்துல இருக்கிறத காப்பி பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஒப்படைக்கும் போது அதுக்கு ஈச்செல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும் இல்லையா, அதான் சேர்த்துட்டு இருக்கேன். வேற எத்தையும் அடியன் பண்றது கிடையாது தெரியாது, அவ்வளவுதான் விஷயம். இப்ப வன்மையினாலேயே இருக்கு இல்லையா, வன்மையினாலேயேன்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். இதுல சம்ஸ்கிருத பாஷையிலே ஆகட்டும் தமிழ் பாஷையிலே ஆகட்டும் ஒரு நிலை உண்டு. ஏன்னா ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த வாக்கியத்துக்கு எதிர்மறையான வாக்கியம் இல்லாத பட்சத்துல அந்த எதிர்மறையான வாக்கியத்தை அந்த வாக்கியத்தை நம்ம வச்சுக்கலாம். இப்ப உரியத்தை சொல்றேன், ராமன் வந்தான்னு, ராமன் வந்தான்னு சொன்னோடனே கூட ஒருத்தர் வந்தார் என்கிறதுக்கு அங்க வாக்கியம் இல்லையனும், கூட ஒருத்தர் ராமன் வந்தான்னு சொன்னேன்.
ராமனும் வந்தான்னு சொன்னா கூட ஒருத்தர் வந்தான்னு வாக்கியம் இருக்கு. ஆனா ராமன் வந்தான்னு சொல்றச்சு கூட ஒருத்தர் வந்தான்னு வாக்கியம் கிடையாது. அப்ப ராமன் வந்தான்னு சொல்ற ஒரு சப்தத்தை ராமனே வந்தான்னு சொல்லலாம். ராமனே வந்தான் அப்படின்னு, ராமன் மட்டும் வந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சுவாமினா எதிர்மறையான வாக்கியம் இல்லையே, ராமன் வந்தான் மட்டும்தான் இருக்கு. அதே போல வன்மையினால் அப்படின்னு இருக்கணும். அப்ப வன்மையினால் அது எதிர்மறையான வாக்கியம் இருக்க, வாக்கியம் இல்லையே. இது போல ராமன் வந்தான்னு கூட லக்ஷ்மணன் இருந்தான்னா ராமன் மட்டும் வந்தான்னு சொல்ல முடியாது. ராமன் வந்தான்னு சொல்லணும்னாலே கூட யாரும் வரப்படாது, லக்ஷ்மணன் வரப்படாது. ராமன் மட்டுமே வந்திருக்கணும். அப்ப ராமன் மட்டுமே வந்தான்னு சொல்லலாம். அதே போல இந்த வன்மையினால் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்தட்ட எந்த சப்தமும் இல்லை. அதனால வன்மையினாலேயே அப்படின்னு நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். இது சொல்ல வந்தா அந்த வன்மையினாலேயே இங்க அவதாரம் பண்ணான்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அவதாரத்தை தெரிவித்தார். இதுதான் வந்து எடுத்து அளித்த. இப்ப வியாக்கியானத்தை வைக்கிறேன். வந்தெடுத்து அளித்த சாட்சாத் நாராயணோ தேவதா கிருத்தமாவத்திய வித்தம் நக்னோன தேவரம் காருண்யா சாஸ்திரபாணிகா என்றபடியே லோகத்தார் எல்லாரையும் அத்தித்த நிரபேட்சமாக சம்சாரத்தில் நின்று உத்தரிப்பித்து ரட்சித்தவராய் திருக்கோட்டியின் நம்பி முக்கியத்துவமாக உபதேசித்து போந்த சர்மஸ்லோகார்த்தத்தை எல்லாருக்கும் பூரிதானம் பண்ணியும் ஸ்ரீ ரங்கநாயகியார் முன்னிலையாக அழகிய மணவாளன் திருவடிகளிலே பிரபிக்தி பண்ணியும் ரட்சித்தனால் என்று பிரசித்தமிரே. இது இப்ப எடுத்தளித்த சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். வன்மையினால் வந்தெடுத்தளித்த, எடுத்திருந்த கீழந்து எடுக்கணுமோ, கீழே வைத்துட்டு எடுக்க சுவாமிமோ. அப்ப கீழந்து எடுக்கணும்னா இது ஆச்சார தேக்காரர் ஆச்சரியமா ஒரு தூர்ணி வைக்கிறார். வம்ச பூமிகளை உத்தரிப்பிக்க கீழ்குளம் புக்க வராக கோபாலர்களை போலேன்னு ஒரு சூத்திரம். வம்ச பூமிகளை உத்தரிப்பிக்க கீழ்குளம் புக்க வராக கோபாரிய போன நாராயண். இது அழகிய பெருமான பெருமான் நாயனார் வாக்கியம். 2 பேர் அவதாரம் சொல்றார். ஒண்ணு கோபாலன், இன்னொன்னு வராகன். வராக கோபாலரை போலே வராக அவதாரம் என்னது? கீழே பன்றியா என்று பாரகம் கிண்ட பாடியான் ஆழியான் அருளே. பகவான் பன்றியா அவதாரம் பண்ணார். எதற்காகனா கீழே கிடந்த பூமியை உத்தரணம் பண்ணணும், மேல கொண்டு வரணும். அதெல்லாம் வராக பெருமாளாக பன்றியா என்று அவதாரம் பண்ணான்னு தெரியுது. இது வராக அவதாரம். அதே கோபால அவதாரம் என்ன சொன்னேன், தாழ்ந்த முடி அப்படின்னா அவளுக்கு முடி எழுந்துட்டார். எனது எதுகுலத்தவர்கள் தங்கள் முடியை இழந்து விட்டார். அந்த முடியை இழந்தபடியாலே அந்த எதுகுலம் மேல தூக்கணுமானோ, அவளை மேல தூக்குவதற்காக சுவாமி கண்ணனம் பெருமான அவதாரம் பண்ணான்னு தெரியும். ஆக இது 2 நல்லா தெரியறதுன்னு. ஆனா அந்த அவதாரம் அதே போல குருவி, அதே போல அவதாரம் எது? ஆச்சாரிய அவதாரம். கீழந்து எடுத்தார் வராகம் பன்றிய அவதாரம் பண்ணி. அதே போல வம்சத்தை உத்தரிப்பிக்க, பூமியை உத்தரிப்பிக்க வராக அவதாரம், வம்சத்தை உத்தரிப்பிக்க கோபால அவதாரம் கண்ணன் அவதாரம். அதே போல நமக்கு சம்பிரதாயம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய இங்க கூட சம்சாரிகளை உத்தரிப்பிக்க அதே பகவானே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ண. அதான் சாட்சாத் நாராயணோ தேவகா. அந்த நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனே தானே மனித தேகத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே பிறந்து தாட கிடக்கிற சேற்றிலே அழுந்து கிடக்கக்கூடிய இவர்களை கையெடுத்து எடுக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். சாமான்யமாக பகவான் அவதாரம் பண்றான்னு ஆயுதத்தை பிடிச்சிருப்பார். சஸ்திரம்னு பேர். சஸ்திரத்துக்கு ஆயுதம்னு பேர். ஆயுதம் என்கிற சப்தம் சம்ஸ்கிருதம் உண்டு, தமிழே உண்டு. சஸ்திரம்னு அது சம்ஸ்கிருத பாஷை. சஸ்திரத்தை பிடித்துக் கொண்டுதான் பகவான் அவதாரம் பண்றார். ஆனா ஆச்சாரிய அவதாரம் பண்ணும்போது சஸ்திரமே கிடையாது, கூட ஒரு கால் போட்டு இருக்கும். சஸ்திரத்துக்கு கால் போட்டா சாஸ்திரம், சஸ்திரம் சாஸ்திரம். இப்ப சஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு அவதாரம் பண்ணுவது பகவான், சாஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு அவதாரம் பண்ணது ஆச்சாரியம் அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்ப சாஸ்திரம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அப்ப சாஸ்திரம் சொல்லணும். அப்ப சாஸ்திரத்தை கையை ஏந்தினா பாருங்க, சஸ்திரத்தை கையில ஏந்தினா அது கோபம்னு அர்த்தம், சாஸ்திரத்தை கையை ஏந்தினா காருண்யம்னு அர்த்தம். இப்ப சுவாமி ராமானுஜர் சாஸ்திரத்தை கையேந்திதான் அவருடைய அவதாரம். கண்ணனை போல ராமனை போல வராகனை போல சஸ்திரத்தை கையில ஏந்தல. அப்ப காருண்யம் எங்க இருக்குது? அதைத்தான் இங்க வன்மையினால் தெரிவிக்கிறார். அதனால்தான் வன்மையினாலேயே அவதாரணார்த்தம் போட்டது காரணம் என்ன?
இவர் என்ன சாஸ்திரத்தை கையில வச்சிருக்காரு. இவர் என்ன கத்தி கபடா கதை சங்கு சக்கரம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காருன்னா அதெல்லாம் கிடையாது. ஆனா சங்கு சக்கருடைய ஆவேச அவதாரம் மேல வரப்போகுது. மேலே இந்த பாசனத்துக்கு அடுத்த பாசனம் அடையாறு கமல தலைமகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு நாந்தகமும் பழந்தன்பமும் சார்ந்த வெல்லம் உடையார் குடிசங்கமும் இந்த பூதாங்காப்பதற்கன்று இடையே அப்படின்னு மேல அடுத்த பாசனத்தை வரப்போது. அது பஞ்ச ஆயுதங்கள் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. அது பின்னாடி. ஆனா இவருக்கு சாஸ்திரம் தான் பிரதானம். அந்த சாஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருக்காருயா. ஏன்னா சஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருந்தா கோபம் தான் வரும். யாரை வெட்டலாம், என்ன பண்ணலாம், இது பண்ணணும். சாஸ்திரத்தை கையில வச்சிருந்தா காருண்யம் வரும். சஸ்திரம் கையில இருக்குன்னா கோபத்துக்கு வசப்பட்டவன் அர்த்தம். ஆயுதங்கள்லாம் கையில இருக்குன்னு வச்சுக்கேன். அநேகமா சில பேரும் அப்படி கையில கத்தி எடுத்துன்னு இதை எடுத்துலாம் வரா பாருங்க. அப்படின்னா என்னத்துக்கு கோபத்துக்கு வசப்பட்டவன் அர்த்தம். அதே சாஸ்திரம் கையில இருக்குன்னா காருண்யத்துக்கு வசப்பட்டான்னு அர்த்தம். சாஸ்திரம் கையில இருக்குன்னா காரியத்துக்கு வசப்பட்டான்னு வேறும். யாரும் பிரார்த்திக்காமல் இருக்க செய்து கீழே கிடக்கிற அந்த சம்சாரிகளை எடுத்து மேலே போட்டு குதிக்கிறாள் இல்லையா, அதான் எடுத்தளித்த. கீழே சம்சாரிகளை கடந்து கிடக்கிறா, அவளை தூக்கணுமானோ. தூக்குறது என்ன, சாஸ்திரம் கொண்டுதான் தூக்க முடியும் தவிர சஸ்திரத்தை கொண்டு சஸ்திரத்தை கொண்டு சன்மாரம் பண்ணலாம். ஆனா சஸ்திரத்தை கொண்டு தூக்க முடியாது. சாஸ்திரம் கொண்டு அதான் எடுத்தளித்த. அப்படின்னா எடுத்தளித்தன்னு என்ன சுவாமி, சம்சாரம் என்கிற அனிட்டத்தை தொலைத்து. இதான் எடுத்தளித்தன என்ன அர்த்தம்? இங்கே அனிட்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி உண்டு. ஏன்னா ரட்சிக்கணும்னா அனிட்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி. இப்ப சம்சாரிகளை ரட்சிக்கணும். சாஸ்திரம் கொண்டு ரட்சிக்கணுமா சஸ்திரம் கொண்டு ரட்சிக்கணுமா? சுவாமி சஸ்திரம் கொண்டு ரட்சிப்பவன் பகவான், அதுல நம்பிக்கை வரல. சாஸ்திரம் கொண்டு ரட்சிப்பவர் ஆச்சாரியால், அதுல நம்பிக்கை உண்டு. ஏன்னா கருணையே வடிவெடுத்ததாக இருக்காள். இவாட்ட கோபமே கிடையாது, காருண்யம் மட்டுமே உண்டு. அப்படி இருக்க செய்து அந்த நிலையில் இருக்க செய்து இவ என்ன பண்றா, இவ அனிட்டத்தை தொலைக்கிறவனோ. அனிட்டம் எது? சம்சாரம் என்கிற அனிட்டத்தை தொலைத்து. அதோட மட்டும் இல்ல, சம்சார அனிட்டத்தை வச்சா மட்டும் போறாது, கூடவே அஜ்ஞானம் இருக்கணும். அந்த அஜ்ஞானம் என்ற அனிட்டத்தை தொலைச்சு மோட்சம் என்கிற இஷ்டத்தை கொடுக்கிறாரோ. மோட்சம் இஷ்டத்தை கொடுத்து அதுக்கு மேல ஞானம் என்கிற இஷ்டத்தை கொடுத்தாரோ. அதுதான் அனிஷ்டத்தை கொடுத்து இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரட்சகர் சுவாமி பெருமான். அனிஷ்டம் என்கிறது சம்சாரம், அடுத்து அஜ்ஞானம், இஷ்டம் எது மோட்சம், மேற்கொண்டு ஞானம். இது கிடைக்கணுமோ, இது பரிபூர்ணமா கொடுக்கிறது யாரு? சுவாமி எம்பெருமான். அதனால அவர் ரட்சகர். இதனால்தான் இந்த இடத்துல ரட்சித்தார்னு தெரிவிக்கிறார் பிரபு. எப்படி சுவாமி ரட்சிப்பார்? ரட்சிப்பார்னா எப்படி ரட்சிப்பார்? புரியத்துக்கா சொல்லும். நம்ம திருமந்திரம் தயம் சர்ம ஸ்லோகம்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓம் நமோ நாராயணாய. இது திருமந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரணமூர்த்தி ஸ்ரீமதே நாராயண துவயம். சர்வதன்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜாகம் துவா சர்வ பாபேப்யோ மோட்சயிஷா பாட். இது சர்ம ஸ்லோகம். இதெல்லாம் பகவான் விஷயத்துல. ஏன்னா பகவான் அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கிறாருன்னு தெரியுது. இதே திருமந்திரமாகட்டும், இதே துவயமாகட்டும், இதே சர்மஸ்லோகமாகட்டும் ராமானுஜர் விஷயத்திலேயே இருக்கு. ஸ்ரீமத் ராமானுஜ சரணோ சரணம் பக்தி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருமந்திரம். அதே மாதிரி சர்மஸ்லோகம் உண்டு. உண்டா சுவாமி உண்டு. அப்ப ரட்சிக்கிறாருன்னா இப்ப ரகசியத்திர பகவான் ரட்சிக்கிற அகார வாச்சன பகவான் அகார வாச்சன ஜீவாத்மா அடிமைன்னு சொல்றோமோ. அந்த மாதிரி திருமந்திர பரமாவும் ராமானுஜர் விஷயத்துல உண்டு, தயம் பரமாவும் ராமானுஜர் விஷயத்துல உண்டு, சர்மஸ்லோக பரமாவும் ராமானுஜர் விஷயத்துல உண்டு. தெரியாதே சுவாமின்னா பார்க்கணும். இந்த வாட்டி அனுத்த காலம் வரைச்சே அதை நம்ம பார்ப்போம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி ரட்சிக்கிறான்னு சொன்னான்னு அர்த்தம் அனிஷ்டத்தை தொலைத்தி இஷ்டத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். என்ன அனிஷ்டம் சுவாமி? சம்சாரம் என்கிற அனிஷ்டம், அஜ்ஞானம் என்கிற அனிஷ்டம். இஷ்டம் எது? ஞானம் வேணும், அவனை பத்தின ஞானம் வேணும், அதை பத்தி பக்தி வேணும், மேற்கொண்டு மோட்சானந்த வேணுமோ. அதெல்லாம் இஷ்டத்தை கொடுக்கிறார், கண்டிருக்கிறார். சரி சுவாமி, சுவாமி பண்ணது சொல்றாரு. சரி சுவாமி இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா 18 தடவை நடந்தார் திருக்கோட்டியருக்கு. நடந்து இத ரகசியம் யாருக்கும் சொல்லாது அப்படின்னு சொல்லி கூறத்தாழ்வான முதலியான அழிச்சு வராதுன்னு சொல்லி என்னென்ன விதிகள்லாம் போட்டு அந்த விதிகள்லாம் போட்டு இத்தனை சத்தியப்பிரமாணம் வேற வாங்கிட்டார். யாருக்கும் சொல்லப்படாதுன்னு. இதத்தான் குக்கியதர
முக்கிய தமன்னு எடுத்திருக்கா பாருங்க, ஆச்சரியமா. அதாவது திருக்கோட்டி நம்பி முக்கிய தமமாக உபதேசித்து போங்க சரம ஸ்லோகார்த்தத்தை எல்லாருக்கும் பூரிதானம் பண்ணியும். அப்படின்னா குக்கியம், குக்கிய தர, குக்கிய தம அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரகசியம், ரகசிய தர, ரகசிய தம அப்படின்னா அவ்வளவும் முக்கிய தமமாக உபதேசித்தா ராமானுஜருக்கு சுவாமி திருக்கோட்டியை நம்பி. கதவெல்லாம் சாத்தி வரோம், என்ன கதவெல்லாம் சாத்தி வரோம், யாரும் உள்ள வராத அளவுக்கு இவருக்கு மட்டும் உபதேசம் பண்ணியிருக்கார். அவர்தான் அதான் முக்கிய தமன்னு பேரு. என்ன உபதேசம் பண்ணார்? திருமந்திரத்தையும் சரம ஸ்லோகார்த்தையும் உபதேசம் பண்ணார். ஆனா சில பேர் என்ன பண்றா, சில பேர் திருமந்திரத்தை தான் சுவாமி ராமானுஜன் கோபுரத்தின் மேல ஏறி சொன்னார் அப்படின்னு சொல்றார். அது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரி அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா திருமந்திரத்தை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அது சரம ஸ்லோகார்த்தத்தை சொல்ல முடியும். திருமந்திரம் சொல்லக்கூடாதா சுவாமி? நான் சொல்லக்கூடாது. அதுக்கு யோக்கியத்தை படைத்தவர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர எல்லாருக்கும் சொல்ல முடியுமானா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அதனால ஆனா ஒண்ணு பண்ணார், அதை போல அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர், கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியார் இருந்தாலும் சொல்ல மாத்தணும். அப்ப ராமானுஜன் முற்பட்டவர்கள் அனுவர்த்தனம் பண்ணா இன்னன்னபடி பண்ணினாத்தான் உனக்கு மேற்கொண்டு காலட்சேபமேங்கிற விதிமுறைகள்லாம் வச்சிருந்தான். ஆனா ராமானுஜன் அந்த விதியெல்லாம் தளர்த்து ஆசை இருக்கா போறோம் அப்படின்னு பண்ணாரணும். அப்படி இருக்க செய்தே அவர் ஏதோ கோபுரம் மேல எழுதினார், ஏறி அங்க திருமந்திரத்தை எல்லாருக்கும் அப்படி தெளிச்சுட்டார். இது துஷ்பிரச்சாரம்னு பேர். இந்த மாதிரி கிடையாது. அப்ப கோபுரத்துல ஏறி சொல்லலையா? சொன்னாரா இல்லையா அப்படின்னா, கோபுரத்துல ஏறி சொன்னார்னு ஒரு சாருடைய கருத்து இருக்கு. கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் 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 அதாவது அனுபவபூர்வமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. திருக்கோட்டையில் சில பேர் போயிருப்பார். அந்த கோபுரம் மேல கோபுரம், அந்த மேல் கோபுரத்துக்கு மேல அவர் அங்கிருந்து பேசினா வச்சுக்கேன், கீழே நிறைய பேர் நிக்கிறான்னு வச்சுக்கோ. கிட்டத்தட்ட அது நம்ம கணக்கு பிரகாரம் வச்சுக்கணும்னா நமக்கு ஒரு 4வது மாடி 5வது மாடிக்கு மேல நம்ம போயிருக்கோம். அங்கிருந்து நம்ம 2 வார்த்தை சொல்றோம்னு வச்சுக்கோ. அப்ப கீழே இருக்கிறவாளை கேட்குமா? உடனே ஒருத்தர் சொன்னார், சாமி மைக் வச்சுருப்பாங்க, மைக்கெல்லாம் நீ கிடையாது, எதுவுமே கிடையாது, இவ பேஷண்ட் தான் உன்னை தவிர எதுவும் கிடையாது, முதல்ல அது கேட்குமா அப்படி தெரியாது. அதனால ஒரு சாராவுடைய கருத்து கோபுரத்துக்கு மேலே ஏறல, கோபுரத்தின் வாசல்ல இருந்து கொண்டு எல்லாருக்கும் சொன்னார் ஒரு சாராவுடைய கருத்து. இன்னொரு சாரா என்ன சொல்றேன்னா, இல்ல சுவாமி கோபுரத்தின் மேலதான் ஏறினார். ஆனா அந்த கோபுரத்துக்கு மேல ஏறினதுக்கு அப்புறம் அங்க நிறைய இடைவெளி, மேலேயே நிறைய இடைவெளி இருக்கணும், அங்க நிறைய பேர் வந்துட்டா அங்க சொல்லி இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு திருக்கோட்டியூர் கோபுரத்துக்கு மேல அங்க ராமானுஜர் இது உபதேசம் இங்கதான் காலட்சேபம் பண்ண இடம்னு அங்க எழுதி வச்சிருக்கா. திருக்கோட்டி அந்த நேரம் 3வது நிலைக்கு போன இடம் அங்க இருக்கு. அங்க ஒரு பலகையே போட்டு வச்சிருக்கா. எதுக்கு சொல்ல, அது எந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. ஆனா அதுல ஒரு கருத்தை முதலே இல்லைன்னு சொல்லிட்டேன். சரம ஸ்லோகார்த்தத்தை மட்டும்தான் சுவாமி ராமானுஜர் கொடுத்தாரே தவிர திருமந்திரத்தை கொடுக்கவே இல்லை. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது அநேகமா நமக்கு பூர்வ வெயில்லாத மனவாளமாக இதை ஜீவித்தாரு. சரம ஸ்லோகார்த்தை கொடுத்தபடியாலே எம்பெருமானார் அப்படின்னு அவர் எடுத்திருக்கார். தன்னுடைய வியாக்கியானத்திலே, மூச்சுடைய வியாக்கியானத்தில் அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவர் அதுல வியாக்கியானம் எழுதியிருக்காரு. இருக்கட்டும், அப்படி இருக்கச்சது அதுல 2வது மாற்று கருத்தே கிடையாது. சர்ம ஸ்லோகார்த்தம் தான் முடித்தார், திருமந்திரம் கிடையாது. ஆனா பிரசித்தமா சில பாட்டுக்கள்லாம் இருக்கு. தெலுங்கு பாட்டுகள், தமிழ் பாட்டுகள், இதெல்லாம் என்னன்னா இந்த பஜனை பாட்டுகள்லாம் இருக்கணும். அவெல்லாம் அந்த பாட்டுலாம் பார்த்துட்டு மேலே ஏறி திருமந்திரத்தை கொடுத்தார் அப்படித்தான் அந்த பாட்டுல வருது. அடியேன் அதுல இங்க பிரமாணம் இருக்கான்னு பாக்குறேன், ஒண்ணும் தெரியல. குருவாச்சார் நிறைய பேர் கேட்டு பார்த்தேன். அவாலும் இதைத்தான் சொல்றார், சரம ஸ்லோகார்த்தத்தை கொடுத்தேன்னு சொல்ல மனவாளம் அவனு எழுதியிருக்கார். எப்ப அவர் கொடுத்துட்டார் சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் அது இது வேதாந்தேசிகள் சரம ஸ்லோகார்த்தத்தை கொடுத்தா தான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து அங்க திருமந்திரம் கிடையாதுன்னு என்னால தெரியுது. ஆனா மேலே ஏறி சொன்னாரா கீழே இருந்து சொன்னாரான்றது கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகிறது. இது ஏன் சுவாமின்னா, நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு நல்லதுன்னு சொல்றதா தீயதுன்னு சொல்றதுன்னா சரித்திர பாகத்துக்கு அவ்வளவு பிராதானியம் கொடுக்க மாட்டான், விஷயத்துக்கு தான் பிராதானியம் கொடுப்பான். ஆனா சாமானிய லோகத்துல என்ன பண்ணுவானா, அவர் பள்ளி எப்படி இருந்தது,
அவர் முடி எப்படி இருந்தது, அவர் கால்கள் எப்படி இருந்தது, அவர் எங்கெங்க இப்படி எல்லாம் இருந்தாரு, அதான் அவருடைய கருத்து என்னன்னு சொல்ல மாட்டான். அதுக்கு அதே பிராதானியம் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சம்பிரதாயத்துல என்னன்னா ஆத்தியஸ்தன குலபதி சுவாமி அம்மாழ்வார் அவருடைய கருத்து தான் பிரதானம். சரித்திர பாகத்துக்கு அவரை பிராதானியம் கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான்னா என்னன்னா சரித்திர பாகம் பிரதானம் எடுத்துட்டு வச்சு கருத்து விட்டு வரணும். அவன் சொல்ல வந்த விஷயம் என்ன? கற்க கசரத கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக. அப்ப சொல்ல வந்த விஷயம் முக்கியமோ அந்த விஷயத்துக்கு தான் அவன் பிராதானியம் கொடுக்குறான். கொடுக்கறச்சே அவர் என்ன சில இதெல்லாம் விட்டு போயிடுறது. இந்த சரித்திர பாகம் அவன் என்ன நினைக்கிறா, இப்படிலாம் நினைக்க மாட்டாரேன்னு சொல்லி ஒரு ஆனந்தமான ஒரு நிலையோடு போயிடுறான். ஆனா அது பின்னாடி என்ன ஆகுதுன்னா அது வேற கொஞ்சம் மாறுறது. அவரவர்கள் தங்கள் தங்கள் மதிவு கற்பத்தாலே கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறதுக்கு உண்டான ஒரு நிலையை பண்ற இருக்கட்டும். ஆனா இது எது சரின்னு சொல்ல தெரியக்கு வரல. மேலிருந்து சொன்னாரா கீழே கோபுரத்து வாசலிருந்து சொன்னாரான்னு ரெண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இத்தனை தூரம் அவர் பண்ணாரணும் இது அவர் சொல்றச்சே ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் பூர்வம் தான் சொன்னாரு தவிர யாராவது வாசல் எல்லாம் போயிட்டு இருக்கா, யாரோ போயிட்டு இருக்கா சுவாமி அதெல்லாம் கூப்பிடுங்க நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அப்படி சொல்றேன். ஆசையுடையோர் யாரெல்லாம் இதுல பிரீத்தி இருக்குன்னா என்னைக்குமே சம்பிரதாயத்துல நிர்பந்தப்படுத்தப்படாது. அதுவும் சில இடத்துல சில ஆச்சாரிய புருஷால் இன்னைக்கும் இருக்கா. சமாஷிடம் உடனே பண்ணமாட்டான். இல்ல சுவாமி நான் பண்ணிக்கணும் ஆசையா இருக்கு சுவாமி, ஆச்சாரிய சம்பந்தம் வேணும் சுவாமி எனக்கு உடனே பண்ணுங்கன்னா அவன் உடனே பண்ணமாட்டான். என்ன பண்ணுவான்னா இந்த சமாஷனம் பண்ணுவதற்குண்டான யோக்கியத்தை வெட்டா இருக்கா அது பாப்பா. இல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். உனக்கு யோக்கியத்தை இருக்கா போயிட்டு 2 வாரம் கழிச்சு வா, யோக்கியத்தை இருக்கா நான் பரீட்சை பண்ணி அதுக்கு கூட கொடுக்குறேன் அப்படி சொல்ல மாட்டான். இப்ப நேரம் இல்லை ஒரு 2 வாரம் கழிச்சு வாருமா. அந்த 2 வாரத்துக்குள்ள அவனுடைய என்னென்ன நிலைகள் அவருக்கு என்ன இதுல விருப்பம்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்குவான். இன்னைக்கு சில ஆச்சாரிய புருஷாலாம் அந்த நிலையில தான். ஏன்னா சபாஷனா வாசல்ல போறவாள் கொடுக்குறா போறோம் இல்லை. அதே போலதான் எங்கேயும் சர்மஸ்லோகார்த்தத்தை எங்கேயோ வாங்க 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 உங்களுக்கு கொடுக்குற வாங்கட்டா ஒண்ணுமே நம்ம காலட்சேபத்துக்கு எல்லாரும் வராங்க அப்படிதான் இல்லையே. விஷயம் தெரிஞ்சவதான். அது மட்டும் இல்ல நாமே சில ரகசிய கிரந்தங்களா இருக்கு. சில கிரந்தங்கள்லாம் யூடியூப்ல போட்டுருவோம். சில ரகசிய கிரந்தங்கள்லாம் யூடியூப்ல போட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கு இன்ன யோகத்தை படைத்தவாள் தான் அதை அந்த கேட்க முடியும்னு ஒரு நிலை இருக்கணும். எதுக்கு சொல்ல வந்த என்ன அதே போல சுவாமி எல்லாருக்கும் சர்மஸ்லோகத்தை தெரிச்சுட்டார் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒரு நாள் சுவாமி இருந்தாரு. ஏன்னா சரி சுவாமி அந்த மாதிரி அவரு 18 தடவை போயிருக்கு. ஆனா இவர் சர்மஸ்லோகத்தை தெரிச்சுட்டாருன்னா இவருக்கு முன்னாடி தெரிச்சிருக்காரு. சுவாமி பண்றதுக்கு முன்னாடி சர்மஸ்லோகத்துல யாராவது தெரிச்சாலன்னா தெரிச்சிருக்காளே. யார் சுவாமி தெரிச்சா? கண்ணனன் பெருமானே சர்மஸ்லோகத்தை எங்க சொன்னான்? யுத்தரங்கத்துல சொன்னான். ஒரு பக்கம் இது 11 அக்ஷோணி சைன்யம், இன்னொரு பக்கம் 7 அக்ஷோணி சைன்யம். அதாவது 7 அக்ஷோணி சைன்யங்கள் பாண்டவாது, 11 அக்ஷோணி சைன்யம் இது கௌரவாது. இவ 2 பேருக்கு நடுவுல தான் சர்மஸ்லோகத்தை கொடுத்துருக்கான். ஏற்கனவே அந்த பிரபலம் ஆயிடுத்து. இன்னைக்கு சுவாமி புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அவன் சொல்லிட்டார். எத்தனை பேரு 11, 7, 18 அக்ஷோணி சைன்யங்கள் நடுவுல சொல்லியிருக்காருனோ. இப்ப சுவாமி புதுசா சொன்னாரு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவா சுவாமிக்கு இருக்கக்கூடிய பெருமை பாருங்கோ, அப்படி சத்திய பிரமாணம் வாங்கிட்டு கூட இதை சொன்னார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னா அந்த மாதிரிதான் சுவாமிக்கு பெருமை சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்கு. அவருக்கு ஏற்கனவே நிறைய பெருமையே இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்னா அவர் எதற்காக ஏற்கனவே சொல்லியாச்சு. இல்ல சுவாமி இந்த மாதிரி இருந்தா சொன்னாதான் சுவாமி ஸ்ரீவைஷ்ணவ வளரும்ன்றதுக்காக அதற்காக சொல்ல. அவர் பண்ணது விஷயம் என்னன்னா அவர் என்னமோ சம்பிரதாயம் வரணும் அதுக்காக சொல்லிட்டாருன்னா வாஸ்தவம் தான். ஆனா அது மட்டும் காரணம் அல்ல. உயர்ந்த விஷயத்த அதுக்கு யோக்கியத்தை படைத்தவர்கள் இழக்கப்படாது என்பதற்காக தான் சுவாமி சொன்னார். பிரதானமா உயர்ந்த விஷயம் யோக்கியத்தை படைத்தவர்கள், அந்த யோக்கியத்தை படைத்தவர்களுக்கு தான் சொன்னாரு தவிர ஏதோ கூட்டம் சேர்க்கணும் நிறைய அதிகாரிகள். நம்ம சம்பிரதாயத்துல அது ரொம்ப சம்பிரதாயத்துல கூட்டம் சேர்க்கறதுக்காக யாரையுமே நம்முடைய காலட்சேப அதிகாரிகள் இதுவரைக்கும் எத்தனை மேதாவிகள் எத்தனை மகான்கள் காலட்சேப அதிகாரிகள் இருந்திருக்காளோ அவள்னா கூட்டம் சேர்க்கணும் சுவாமி. எப்படி சொன்னா கூட்டம் வரும், எப்படி மாத்தினா கூட்டம் வரும்னு அவ தங்களுடைய வார்த்தையையோ தங்களுடைய சப்தத்தையோ இல்ல உருவாக்கக்கூடிய அந்த கிரமத்தையோ மாத்திருப்பாளனா கிடையவே கிடையாது.
அவ என்ன பேசிட்டே பேசும் ஏக்க கண்டர்கள் ஆழ்வார்கள். அதே போல ஆச்சாரியாலும் அதே காலட்சேப அதிகாரிகள் என்னன்னா அவன் முன்னாடி என்ன சொன்னாலும் அதான் திருப்பி சொல்லுவான். அப்படியே முன்னாடியே சொல்லணும், இந்த வியாக்கியானத்தில் எழுதியிருக்கோ அதை காப்பி பண்ணிட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சுவாமி சம்பிரதாயம் வளர வேண்டாமா, காலத்துக்கு தகுந்தவா மாற்ற வேண்டாமான்னு மாற முடியாது. எந்த காலமா இருந்தா இந்த தாய்க்கு வதான் இல்லை, அது மாறுமான்னா ஒருத்தி மகனா ஆகிறது ஓரிரவில் ஒருத்தி மகனா ஒருத்தி வளருன்னா அவ வளர்த்த பிள்ளை வளர்த்தவள் தான் யசோதை, பெற்றவள் தான் தேவகி. இதெல்லாம் மாறுமான்னா மாற வராது. அது மாறுதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றா, லௌகீகத்துக்கு தகுந்தாற் போல சிலதெல்லாம் மாத்திக்கிறார். எங்க சுவாமி சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார் என்னன்னா, நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றோம்னோ, எடுத்துக்காட்டு உதாரணம் திருஷ்டாந்தம் எது சொல்றோம்னோ, அந்த திருஷ்டாந்தம் சொல்றதே கூட நம்முடைய பூர்வாச்சாரிகள் என்ன திருஷ்டாந்தம் எடுத்திருக்காளோ அதை தான் சொல்லணும். நீயா புதுசா அது அந்த காலத்துக்கு அந்த திருஷ்டாந்தம் சொன்னா சுவாமி, இந்த காலத்துக்கு தகுந்தா போல இந்த லௌகீகமா கொஞ்சம் மாத்திக்கலாம்னா, மாத்தினா அன்னைக்கு நன்னதான் இருக்கும், மாத்தினா அன்னைக்கு நன்னா இருக்கும். அதுவே ஒரு 100 வருஷம் கழிச்சுன்னா அதுவும் மாறி போயிடும். ஆனா பூர்வாச்சாரிய எக்ஸாம்பிள் இருக்கே, எடுத்துக்காட்டு அந்த திருஷ்டாந்தம் இருக்கே, என்னைக்கு மாறவே மாறாது. அதான் எக்ஸாம்பிள் சொல்றத கூட அவ என்ன சொல்லிட்டா அதை தான் தொடர்ன்றார். எதுக்கு சொல்ல வந்தனா, ஸ்ரீவைஷ்ணவ நன்னா எடுக்க வேண்டிய நடவடிக்கைதான். ஆனா அதற்காக இதெல்லாம் ஆக திருக்கோட்டியூர் நம்பி சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுக்க திருமந்திரத்தையும் கொடுத்தார் சுவாமி ராமானுஜர். ஆனா இவர் வெளியிட்டது சர்மஸ்லோகார்த்தத்தை தவிர அதற்கு மேற்கொண்டு இது கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதுல வேதாந்த தேசிகன் ஆகட்டும், மூச்சு பள்ள மணவாள மாமலி ஆகட்டும் சர்மஸ்லோகார்த்தை தான் தெரிவித்தார். சரி சரி சுவாமி, இப்ப சுவாமி சர்மஸ்லோகார்த்தை வெளியிட்டது நிச்சயம். அப்ப துவயத்துல இருக்கக்கூடிய ரகசியம் ரகசிய தமம் பேர். ஏன்னா நம்ம துவயத்தை காட்டிலும் மற்ற 2 ரகசியங்கள் இருக்கே, அத விஷயமே வேறு, துவயத்தோட விஷயமே வேறு. ஏன்னா திருமந்திரம் என்பது வேதத்திலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம். திருமந்திரம் வேதத்துல 3 ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, இந்த 3 வேதத்தை நன்னா கடைந்து எடுத்து அகார உகார மகாரங்கள் சேர்த்து ஓம்காரம் ஆயிட்டு திருமந்திரத்துக்கு. ஆனா ஜெயம் என்பது வேறு. அதே மாதிரி கீதை என்பது அது எல்லாருக்குமே உண்டு. கீதை எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா முதல்ல தான் அது எங்க பிறந்தது, பிறந்த இடமே நல்லா வெட்ட வெளியில யுத்தரங்கத்துல பிறந்தது. 18 அச்சோகுனி சைன்யங்கள் மத்தியில அது பிறந்திருக்கு இல்லையா. கீதை என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனா தயமகா மந்திரம் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா அந்தரங்கர்கள் மட்டும்தான் உண்டே தவிர எல்லாருக்கும் கிடையாது. தயமகா மந்திரம் ஏன்னா அந்தரங்கள் மட்டும்தான் உண்டு, மற்ற எல்லாரும். அதனால இதை திருமந்திரத்தைய ஜெயத்தை வெளிவிட்டாருன்னா கிடையாது. ஏற்கனவே சர்மஸ்லோகார்த்தத்தை யுத்தரங்கத்தில் வெளியிட்டபடியாலே இப்ப சுவாமி இதை பூசா சேர்த்திருக்கான்னு அர்த்தம் என்ன, கண்ணன் பெருமான் பண்ணியாச்சு. அதனால ஆனா கண்ணன் பண்ணது மூலத்தை தான் கொடுத்துருக்காரு. கண்ணன் பண்ணது அந்த மூலம் என்ன, சர்வதன்மான் பரித்தேச்சு, அந்த மூலத்தை தான் கொடுத்தாரு. ஆனா சுவாமி பண்ணது அதோடைய அர்த்தம், சர்வதர்மம்னா என்ன, மாமேகம்னா என்ன அப்படின்ற அர்த்தத்தை ஸ்லோகத்தை கொடுத்தார் அப்படி. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த மூல கிரந்தத்தை கொடுத்தானோ வாங்கினது யாரு, அர்ஜுனன். அர்ஜுனன் சரணாகதி பண்ணிதான் அங்க எங்கேயுமே சரித்திரமே கிடையாது, பண்ணவே இல்லை. ஆனா ராமானுஜர் சொன்ன கேட்ட உடனே பொழிக 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 போயிற்று வள்ளுயிர் சாவும் நடியும் நரகமும் நெய்ந்த நவனைக்கும் யாதொன்றும் இல்லை கடியும் கடும் கண்டு கொண்டே இவரை சொன்ன உடனே உலகமெல்லாம் தெரிஞ்சு தோணும். அப்படி விடுத்து. அதனால கண்ணனை விட ராமானுஜருக்கு உண்டான வைபவம்ன்றது ஆச்சரியம். அதான் வன்மை, வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன். இது முதல் நிலை. 2வது இப்ப கீழே சொன்னதை இப்ப சொல்றது இன்னும் முக்கியம். கீழே என்ன சொன்ன, இல்லல சுவாமி இவர் சரமஸ்லோகார்த்தத்தான் கொடுத்தார், கண்ணன் பெருமான் மூல கிரந்தத்தை கொடுத்தார், அதனுடைய அர்த்தத்தை இந்த மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுத்தார், அதனால லோகமே உஜ்ஜீவனம் அடைந்தது அப்படின்னு சொன்னா இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் என்ன, சரமஸ்லோகத்தை நாம் புரிஞ்சுக்கணும், படிக்கணும், அதற்கு மேல பிரயத்தனம் பண்ணணும், இதை நடைமுறைப்படுத்தி ஆகணும். சுவாமி எப்படி சுவாமி சரமஸ்லோகத்தை முதல்ல, ஏன்னா சுவாமி வெல்லோகாச்சாரியர் கிட்டத்தட்ட இதுக்குன்னு ரகசிய திரயத்துக்குன்னு 5 கிரந்தங்கள் வச்சிருக்கார். பிரதானமா திருமந்திரம் தயம் சர்மஸ்லோகம்னு ஒரு பద్ధதி, திருமந்திரம் சர்மஸ்லோகம் தயம்னு ஒரு பద్ధதி, அது ஒண்ணு. அது இல்லாம
தனி சரமம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த அர்த்தம்லாம் எங்க சுவாமி தெரிஞ்சுக்கிறது? அர்த்தத்தை தெரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தணுமோனோ. ஏன்னா சரம ஸ்லோகம் இது பிரபத்தி உபதேசித்தது. அதுவும் அது நடக்குமா சுவாமின்னா? நடக்கணுமே. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு அனுஷ்டானம் பண்ணணும். அந்த அனுஷ்டானம் பண்ணணுமோனோ சுவாமி, அதெல்லாம் கஷ்டம் சுவாமி. என்ன ஒருத்தர் என்ன பண்ணார், தனிகை பண்ணணும் சுவாமி. தனிகள்லாம் அப்படி பண்ணணுமா சுவாமி? இல்ல கொஞ்சம் நல்லா இருக்கு, பொங்கல் பண்ணா நல்லா இருக்கும், நீங்க பொங்கல் பண்ணுங்க. இல்ல பொங்கல்லாம் பண்ண முடியாது, என்னால முடியாது சுவாமினார். என்ன சுவாமி, நான் பொங்கல் எனக்கும் பண்ண தெரியாதுன்னா, பண்ண தெரியும், இவருக்கு சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்துல என்ன பண்ணார், பொங்கல் நீர் பண்ணி கொடுக்கும், நான் சாப்பிடுனார். அவன் பொங்கல் அவர் பண்ற வரைக்கும் எல்லா காரியம் அவர் பண்ணார், நம்ம சாப்பிட்டோம். அதே போல இப்ப சர்மஸ்லோகார்த்தத்தை தெரிஞ்சு கொண்டு நம்ம சரணாகதி அனுஷ்டிக்கணுமோனோ, அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. பொறுமை கிடையாது. அதுல அவ்வளவு தூரம் பிரீத்தி இல்லை, அது ஒரு ஸ்ரத்தையும் இல்லை. இப்ப அந்த சர்மஸ்லோகார்த்தோடைய அர்த்தத்தையும் சேர்த்து சரணாகதியும் பண்ணி எனக்கு யாராவது கொடுத்துட்டாரு வச்சுக்கேன் சுவாமி, ரொம்ப ஆனந்தமா இருக்குமே, என்ன ஆனந்தமா இருக்குமே, நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, எத்தையும் பண்ண வேண்டாம், எல்லாம் ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பண்ணதான் சுவாமி ராமானுஜர். அந்த பண்ணதான் அந்த முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, சர்மஸ்லோகார்த்தத்தை எங்க பண்ணார், அந்த பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாளிடத்திலே சரணாகதி நூற்றித்தாரணும். பங்குனி உத்திர நன்னாளில் சுவாதீன திவித சேதனா சேதன ஸ்வரூப சிதி பிரவர்த்தி பேதம்னு முதல்ல பிராட்டி புருஷகாரம், மேற்கொண்டு பகவான் உப்பாயமா இருந்து மேற்கொண்டு இவர் பிரார்த்திக்கிறார், நமக்கும் நம் சம்பந்திகள் அனைக்கும் மோட்சம் தர வேண்டும் பிரார்த்திக்கிறாரனோ. பிரார்த்திக்கிறது அஸ்துதே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணிட்டாரனோ. இப்ப நாம என்ன பண்ணணும், ஒண்ணு வேண்டாம் சுவாமி, சர்மஸ்லோகார்த்தத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும். தெரியாத சுவாமி, அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே சுவாமி. ஞானம் இருந்தா நல்லா தெரிஞ்சுப்பேன். காலட்சுமி நீங்க ஏதோ சொல்றேன், எதை கேட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுறது. எந்த சுவாமி எதுவும் ஞாபகம் இல்லையா? ஆனா எனக்கு அதை தெரிஞ்சுக்கலன்னாலும், ஆனா தெரிஞ்சுண்டு அனுஷ்டானம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் எனக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி உண்டா? எப்படி போனா வேலையே செய்யக்கூடாது, ஆனா சம்பளம் வரணும். அப்படியே ஆத்துல உட்காந்துட்டே இருக்கணும், 1ஆம் தேதி இருந்தா சம்பளம் வந்துடணும். அந்த மாதிரி உண்டா சுவாமின்னு அந்த மாதிரி வழி வகுத்து இருக்கார் சுவாமி பெருமானார். நமக்காக என்ன பண்ணார், நமக்காக அந்த அழகிய மணவாளன்ட்ட பிரார்த்திக்கிறார். அழகிய மணவாளன்ட்ட பிரார்த்திக்கிற இங்க எடுத்திருக்கா பாருங்க, ஆச்சரியமா. அதாவது திருக்கோட்டு நம்பி முக்கியத்தகமாக உபதேசித்து போந்த சர்மஸ்லோகார்த்தத்தை எல்லாருக்கும் பூரிதானம் பண்ணியும் இது முன்னாடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க நாச்சியார் முன்னணியாக அழகிய மணவாளன் திருவடிகளை பிரபக்தி பண்ணியும் ரட்சித்தருளினார் என்று பிரசித்தவிரே. இப்ப ஸ்ரீரங்க நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு அழகிய மணவாளன் திருமுன்பே பிரபக்தி பண்ணியிருக்கார். எங்க பங்குனி உத்திர நன்னாள் பண்ணியிருக்காரனோ அந்த பண்ணியிருக்க செய்தே அநேகம் பாருங்க, அழகிய மணவாளன் எழுதியிருக்கார். இங்க வியாக்கியாத்தா பாருங்க, அழகிய மணவாளன் எழுதியிருக்காருன்னு அநேகமா ஆழ்வார்கள் அவெல்லாம் ஸ்ரீரங்கநாதன், திருவரங்கநாதன், ரங்கநகரப்பன், அரங்கநகரப்பன் இதுதான் எழுதுவா. ஆனா பூர்வாச்சாரியர்கள் மட்டும் அந்த ரங்கநாதனுங்கிற சப்தமே ரொம்ப குறைச்சலா இருக்கும். என்ன சுவாமி, அழகிய மணவாளன், அழகிய மணவாளன், நம்பெருமாள், இந்த பேர் தான் அவளுக்கு நிறைய வருமே தவிர, என்ன சுவாமினா அவ்வளவு பராசர பற்று அந்த புண்ணி இழுத்து கொண்டு இருக்கட்டும் அப்படிங்கிறது. இப்ப ரட்சித்தாரன்னா அந்த அழகிய மணவாளன் உபதேசம் கேட்கிறாரனு கேட்டு அப்ப என்னன்னா தான் அனுஷ்டித்ததை நம்ம எல்லாருக்கும் பண்ணினாரோனும் தான் அனுஷ்டித்து காட்டினார். யாரு முன்பே அழகிய மணவாளன் முன்பு பெரிய பிராட்டியனை முன்னிட்டு கொண்டு தாம் கந்தத்தை அனுஷ்டித்து தானே சரணாகதி பண்ணி அந்த சரணாகதி பலமாக இருக்கக்கூடிய அவருடைய சம்பந்தம் யாராருக்கெல்லாம் உண்டோ அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கிற பிரார்த்திக்க அஸ்துதே, அவனுக்கு அப்படியே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமும் கொடுக்கிறேன்னு சொன்னது சந்தேகம் வந்துட்டு சுவாமி எம்பெருமானா இருக்கு. நீ ராமனா சொல்றியா கண்ணனா சொல்றியான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு, ராமோ துர்நாவி பாஷதே, இல்ல ராமன் தான், ராமனுக்கு தான் நான் பிரதிநிதி, கண்ணனுக்கு பிரதிநிதி பெரிய பெருமாள் அங்க படுத்துட்டு இருக்கார், கண்டகுண்டவாயன்னு படுத்துட்டு இருக்கார், நான் ராமனுக்கு பிரதிநிதி, அதனால ராமனா இருந்து சொல்றேன், ராமோ துர்நாபி பாஷத்துன்னு ராமனா இருந்து சொல்றேன்னு திடீர் சத்தியபிரமணம் வாங்கி வச்சு விட்டார். இப்ப நாம என்ன பண்ணணும்னா அவருடைய திருவடி சம்பந்தி இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும். இதுதான் வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன், இதுதான் சப்தத்துக்கு அர்த்தம்.
வன்மையினால் வந்தெடுத்து அளித்தவன் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், நமக்கு பண்ண வேண்டியது அவன் பண்ணிட்டார். வாங்கி கையில வாங்கி வச்சாரு. கையில வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு நம்பெருமாள். இனிமே அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. உம்முடைய சம்பந்திகள் யாரெல்லாம் உண்டோ அவளுக்கு விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்பி ராமானுஜன் மண்ணின் தளக்குதித்து மறைநாள மரத்தனே உம்முடைய சம்பந்திகள் அத்தனை பேருக்கும் கொடுக்குறேன்ட்டா கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுட்டானோ. இப்ப நாம என்ன பண்ணணும் சுவாமி? ஒண்ணுமே இல்லை. ஒரே வழி உடைய வேற எதுவுமே வேண்டாம். ஒண்ணும் பண்ண வேண்டாமா? தெரிஞ்சுக்க வேண்டாமான்னா தெரிஞ்சுட்டா நமக்கு இன்னும் ஆனந்தம். என்ன ஆனந்தம்னா இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம வாங்கியிருக்க. ஏன்னா நாம இப்ப என்ன என்னைக்குமே தகப்பனார் எப்படி சம்பாதிச்சார் பிள்ளைக்கு தெரியாது. ஆனா சம்பாதிச்ச பிள்ளை அனுபவிக்கிறானோ அனுபவிக்கச்சே நான் ஆனந்தமா அனுபவிப்பான். எந்த சமம் இல்லாம அனுபவிக்கிறார். அதே தகப்பனார் இந்த மாதிரி சமப்பட்டாரே தெரிஞ்சுண்டு அதை அனுபவிக்கிறான்னு வச்சுக்கேன், அப்ப இன்னும் ஆனந்தம் இருக்கும். ஓ இப்படி சமப்பட்டிருக்காரு என்ன. அதனாலதான் சர்மஸ்லோகார்த்தம் அர்த்தம் என்ன, சுவாமி ராமாவுடைய நிலை என்ன பூர்த்தியா தெரிஞ்சுட்டு அனுபவிச்சது இன்னும் ஆனந்தம் அதிகமா. ஆனா அதை தெரிஞ்சுண்டாதான் மோட்சம் அடைய சொல்ல வரல. ஆனா அவருடைய சம்பந்தம் பிரதானம். அந்த சம்பந்தம் இருந்துட்டு வச்சுக்கேன் நிச்சயம் உண்டு. அதைத்தான் என்ன சொல்லிக்கிறாரு, வன்மையினால் வந்தெடுத்தளித்தவன். வன்மையினால் வந்தெடுத்தளித்தறிந்தவன். சரி சுவாமி, இந்த மாதிரி ரட்சித்திருக்காரா? இந்த மாதிரி உண்டாங்க. இதத்தான் மணவாள மாமணிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே அனுகிரகிக்கிற ஆச்சரியமான அன்னை குடிநீர் அருந்தி முளையூன் கொழுவை தன்னுடைய நோயை தவிராலோ என்னை எதிராஜா எனக்காணி செய்தால் உனக்கு அது தாழ்வோ முறை. அன்னை குடிநீர் அருந்தி முளையூன் கொழுவி தன்னுடைய நோயை தவிராலோ என்னே எதிராஜா எனக்காணி செய்தால் உனக்கு அது தாழ்வோ உரையில். பிறந்த குழந்தைக்கு ஏதோ வியாதி, மருந்து சாப்பிடணும். குழந்தை மருந்து சாப்பிடுமா? சாப்பிடாதனோ. அப்ப மருந்து சாப்பிட என்ன பண்ணணும்? அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாலும் இந்த தாயார் என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு என்ன மருந்தோ அந்த மருந்தை இவ சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு தன்னுடைய தாய்ப்பால் மூலமா அவன் கொடுக்குறாரனோ, கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு சரியா போயிடுறது. அதே போல என்னே எதிராஜா எனக்கா நீ செய்தால் உனக்கு அது தாழ்வோ உரை. எனக்கா நீ அதை செய்த உனக்குதான் தாழ்வா? ஒரு தாழ்ச்சியும் கிடையாது, ஒரு தாழ்ச்சியும் கிடையாது. தாழ்வோ உரை அப்படின்னு தெரிவிக்கிற ஒரு தாழ்ச்சி கிடையாது. ஏன்னா நாம யாரு? பால் சாப்பிடக்கூடிய சின்ன குழந்தை. நம்ம பால் சாப்பிடக்கூடிய சின்ன குழந்தை. எனக்கா மருந்து குடிக்கிறதுக்கு தெரியாது, எனக்கா மருந்து கொடுக்கறதுக்கு தெரியாது. அப்படின்னு என்னது? மருந்து குடிக்கிறது பிரபக்தி பண்றது இல்லையே சுவாமி. நான் ஆச்சாரிய சம்பந்தம் எடுத்துட்டேன், அங்கேயே சரணாகதி ஆயிடுச்சுன்னா அது பெட்டான அனுஷ்டானத்துல இருக்குமா? கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் சொல்றோம் இல்லையா, அதுக்குண்டான அனுஷ்டானம் இருக்கா? அடியன்ட்டு இல்லை, நிச்சயமா இல்லை. அப்ப எந்த தைரியத்தை சுவாமி இருக்குன்னா அந்த திருவடி தவிர வேற தைரியமே கிடையாது. அந்த திருவடி அடியனுக்கு கொடுக்க போறது அது பரிபூர்ணமான அத்தியாவசாயம் இருக்கு. அது அத்தியாவசாயம் இருக்கு. இது சொல்றதுன்னா அப்ப என்ன பண்றது? இப்ப மருந்து சாப்பிடுறது. இப்ப நமக்காக மருந்து யார் சாப்பிட்டார்? சுவாமி எம்பெருமானார் சாப்பிட்டார், மருந்து சாப்பிட்டார். இது போல இந்த குழந்தைக்கு வியாதி, அந்த குழந்தை மருந்து சாப்பிடாது. அந்த மருந்தை தான் சாப்பிட்டு அந்த தாயார் சாப்பிட்டு தன்னுடைய முளைப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு ஊட்டுமா போலே. அதே போல இந்த இடத்துல என்னது? எனக்கு மருந்து குடிப்பது என்ன அர்த்தம்? பிரபக்தி பண்றதுன்னு அர்த்தம். ஆனா அது பண்ண அளவுக்கு என்னிடத்துல யோக்கியதை இல்லை. பிரபக்தி பண்றதுக்கு கூட யோகியதை இல்லை என்னிடத்தில். ஞான பூர்த்தியும் கிடையாது, பிரபக்தி பண்ண முடியும் தெரியாது. இப்ப என்ன பண்றாரு? மனவாளமான பிரார்த்திக்கிறார். என்னே எதிராஜா நீதான் எனக்கு தாய், நீதான் எனக்கு தாய். அப்படி தாயா இருக்க ஆகையால் நீ பிரபக்தி பண்ணி அந்த தாய் குடித்த மருந்து குழந்தைக்கு வருமா போலே. அதே போல எங்களையும் வாழ்விப்பாய். அப்ப அந்த மருந்து குடிக்கிறோம்னு அர்த்தம் எங்களுக்காக நீ பிரபக்தி பண்ணிவிட்டாய். எத்தனை பண்ணியாச்சு, பண்ணிவிட்டாரு. மனவாளன் சாதிக்கிறாள் இல்லையா? அதை இது மட்டும் இல்ல, இதே கடைசி பாடத்துல சொன்னது என்ன தெரிவிக்கிறதுமா? இதே ஆர்த்தி பிரபந்தத்திலே இந்த அரங்கத்தில் இனி நீ என்று எந்த எதிராறிந்து ஈர்ந்தவரம் தெரிகிறார். இந்த அரங்கத்திலே நீ இங்கே இரு, சிந்த செய்யில் நீ இங்கிருந்து போக வேண்டாம். இங்கிருந்து
யஜ்ஞத்தினை முடிஞ்ச உடனே சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளில வந்தாலும் கதவே இல்லை. அந்த சரணாகிதி பண்ணி முடிச்ச உடனே இங்க அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா நம்பெருமாள் தெரிவிக்கிறார். இங்கேயே இரு. எங்க துவயம் அத்தானு சந்தானேனே சக அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஏன்னா பின்னாடி மேல வரப்போகுது. துவயம் அத்தானு சந்தானேனே சக அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா. இங்க ரங்கநாதனை நினைச்சுண்டு இந்த வரம் சிந்தசையில் எந்தாதை செம்புதன் நம்மதன்றோ தாயமுறைதான் அப்படின்னா சிந்தசையில் ராமானுஜா நீ பண்ணிருக்கே இந்த சிந்தசை தான் என்னன்னா, ஒரு நல்ல தந்தை தன் பிள்ளைக்கு விட்டு கொண்டு போன சொத்தை எப்படி ஆள்வதற்கு அனுமதி தேவையா? கிடையாது கிடையாது. எங்க தகப்பனார் சொத்து நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு எல்லா பிள்ளையும் எடுத்துக்கலாமோ? அனுமதி தேவையில்லையா? அதே போல தகப்பனான ராமானுஜர், அந்த ராமானுஜரே நீர் எனக்கு சொத்து சேர்த்து வச்சு, என்ன சொத்து சுவாமி? 4 வீடு 4 பங்களாவா? நான் இல்ல, பெரிய மோட்ச சாம்ராஜ்யம்ங்கிற சொத்து. விண்ணின் தலை நின்று ஸ்ரீவிஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி தாட்டி பஞ்சாயத்து தெரிவிக்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர். ஆஷண்டசாகுர மகாபுட பாமுகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி யாருன்னா சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட ஸ்ரீ பெரிய மோட்ச சாம்ராஜ்யம் நம்முடைய பிள்ளைகளுக்காக சொத்தான அந்த மோட்சத்தை நான் அனுபவிப்பதற்காக யோக்கியத்தை இருக்கானா? கிடையாது. நமக்கெல்லாம் ஏதாவது யோக்கியத்தை இருக்கா? எந்த யோகியத்தையும் கிடையாது. அடியனுக்கு கிடையாது. எந்த யோக்கியதை இல்லாம இருக்கச்சுதே. ஆனா அந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னோ, அப்ப சொத்தை அனுபவிக்கணும் என்ன சுவாமின்னா அவர் தகப்பனார் ஒத்துக்கணும். அவன் கட்டவே இல்லையே, அதுதான் கேட்கிறார். சுவாமி எம்பெருமானா தகப்பனார், நான் இல்ல, இதை ஒத்துட்டாச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அந்த சொத்து எப்படி அவர் சம்பாதி வைத்த சொத்து எனக்காக சம்பாதி வச்சிருக்காரு, அந்த சொத்தை எனக்கு வந்துடுறதுனோ. இதத்தான் ஆர்த்தி பிரபந்தத்தின் கடைசியில மனபாலமாக தெரிவித்தார். அப்படின்னா ராமானுஜர் சம்பந்தத்தாலே இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பாசுரமே என்ன தெரிவிக்கிறது? வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களில் ராமானுஜனை அடைபவர்க்கே செரிகடியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் அப்படின்னு இருக்கணும். இந்த பாசுரமே சேவிச்சாலே ராமானுஜ சம்பந்தத்தாலே மோட்சலாபம் என்பதை இந்த பாசனம் தான் சாட்சியம். வேற எதுவும் வேண்டாம். மோட்சலாபம் உண்டான உண்டு சுவாமி. இது சாட்சின்னு யார்? நம்முடைய பூர்வாச்சாரம் இதான் சொல்லுவாங்க. சுவாமி இந்த பொருந்திய தேசம் பறையும். அதனால்தான் இந்த பாசுரத்தை சொல்லுதான் அநேகமா பூர்வாச்சாரம் ஆசீர்வாதம் பண்ணுவான். சில பேர் மங்களாசாசனம் பண்றார், சில பேருக்கு ஆசீர்வாதம் பண்றாலும் என்ன சொல்லணும்? பொருந்திய தேசம் குறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கனி ராமானுஜனை அடைபவர்க்கே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க ஏன்னா இந்த பாசனத்தை பார்க்கறது என்ன தெரியுது? சுவாமி சுவாமி இதுதான் நமக்கு இந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கறதுன்றதுக்கு இது என்னது? இது ஒரு சாட்சியாவே இருக்கு. இந்த பாசனம் இது ஒரு சாட்சியாவே இருக்கு இல்லையா? வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் அப்படின்னா திருக்கோட்டியூர் அனுகிரகித்த சிரமத்தை அறிந்தார், தானே பிரபத்தியம் பண்ணி அது ஐதலிய இப்ப தபஸ் வந்தெடுத்தளித்த அருந்தவன். அருந்தவம் அருந்தவம் தெரியுது. அருந்தவன் என்னது? தவம்னா தபஸ்ன்னு தெரியுது. அவங்க நல்ல தபஸ் பலன் படைத்தவர்கள். வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவர். இப்ப வியாக்கியானம் அருந்தவன் அதாவது சத்கர்ம நிதாஸ்திய யோக விஸ்தரா நார்ஹிந்த சன்னஸ்ய கலாகூட்டி சமீபா யத்கோ நகரமானுவேன நகாத்யா முமுஷுரானய சாந்திகி நகோதி பட்சிதகா தேன தேனா ததாதந்தே நியாயமுகேன மகாமணி என்னும் சொல்கிறபடியே தபசுக்களால் எல்லாவற்றில் வைத்துக் கொண்டு உத்தமமான தபஸையே விவசாயிகளுக்கு துர்லபமாய் பிரபத்ரேயந்தம் நமோ கல்பகோடி சகஸ்ரானாபி நமஸ்திதான் வானகா என்று தம்மாலே நிஷ்கரிக்கப்பட்ட சரணாகதி ரூப தபஸை உடையராய். அதாவது வந்தெடுத்தளித்த அது வரைக்கும் பார்த்துப்போம். இப்ப அருந்தவன் பார்க்கிறோம். வந்தெடுத்தளித்த அருந்தவன். அருந்தவன் என்ன சுவாமி? தவம் படைத்தவர். என்ன தவம்? அவர் சர்மஸ்லோகத்தை அவர் தெரிஞ்சிருக்கார், தெரிஞ்சுட்டு நமக்காக பிரபத்தியம் பண்ணார். ஆனா அது நல்ல தபஸ் பலம் படைத்தவர். அவர் என்ன தபஸ் பலம்? தபஸ்னா நல்லா யாக கூட்டத்தை பண்ணி அதுல நிறைய நெய்யெல்லாம் விட்டு சற்கு சுச்சுவம் சொல்லுவான். இந்த சற்கு நெய் எல்லாத்தையும் விட்டு 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 நிறைய சுவாகா சுவாகா சுவாகா
அந்த தபசா சுவாமி, அந்த தபசா இங்க சொல்லல. அதெல்லாம் சாமானிய தபசு. இதுக்கு ஞாசம் என்கிற தபசு. தஸ்யா ஞாசமேதாமேதாம் நேஷாம் அதிகிருத்துக்கும் ஆகுகு அப்படின்னா எல்லா தபசுக்களுடைய சிறந்த ஞாசம். ஞாசம் என்கிறது ஞாசம்னு சரணாகதி பிரபத்தி. அந்த ஞாசம் என்கிற தபஸ் தான் எல்லா தபஸை காட்டும் உயர்ந்த தபஸ்ன்னு சொல்லப்படுது. அப்ப பகவானுடைய திருவடி தாமரைகளில் நம்ம கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோமோனோ, ஆரணக்கு நின் பாதனை சரணாக தந்து சமர்ப்பிக்கிறோமோனோ, உன் திருவடிகளை தெரிய வேறு எதுவும் கிடையாது. நாகனவிச நம்பிரான் சரணே சரணு சமர்ப்பிக்கிறோமோனோ, அப்ப நமக்காக செய்வது ஒன்றுமில்லை என்பதுதான் ஞாசம். நாம சேர்த்து ஒண்ணுமே கிடையாது. சரணாகதி, பிரபக்தி, ஞாசம் இதெல்லாம் அநேகமா பரியாய சப்தங்கள்னு பேரு. ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. வித்தியாசங்கள் சரணாகதிக்கும் பிரபக்திக்கும் அதே போல ஞாசத்துக்கும் ரொம்ப மைல்டு வித்தியாசம் உண்டு. ஆனா அதை பொதுவாவே இப்படி சொல்லலாம், மூணுமே ஒண்ணுன்னு சொல்லிடலாம். இதுக்குதான் பரியாய சப்தங்கள் பேரு. இருந்தான் இந்த ஞாசம் தான் தபசுக்குள்ளே சிறந்தது. எல்லா தபசுகளும் தெரிந்தவன். அப்படின்னா வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன். சரி சுவாமி, தபசன்னா தப தப ஆலோசனை என்றது தாகு. தப தப ஆலோசனை. தபசனா என்ன தெரியுமா? அதுக்கு தாக்கு அர்த்தம்ன்றதான் ரெண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லுவா. தப தப ஆலோசனை தாத்து அப்படின்னா, இது பிரியத்துக்கு அவங்க சொல்றேன். ஸ்ரீராமாயண ஆரம்ப ஸ்லோகமே தபஸ்வாத்தாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி பொங்கவன்னு. இது இந்த தப தப தபன்ற சப்தமே ஸ்ரீராமாயண ஆரம்பத்திலே வருது. அப்படின்னா சுவாத்தியாய நிரதம், தபஸ்வாத் யாய நிரதம், சுவாத்தியாய நிரதம். அப்ப சுவாத்தியாய நிரதம்னா நன்ன வேத அத்தியனம் பண்ணவான்னு அர்த்தம். தப சுவாத்தியாய நிரதம், தப சுவாத்தியாய நிரதம். நம்ம சேவிக்கிட்ட தபஸ்வாத்தியாய நிரதம்னு சேவிக்கிறோம். அப்ப சுவாத்தியாய நிரதம்னு பேரு. அப்படி இருக்கச்சு அப்ப நன்னா சுவாத்தியாயம் நன்ன வேதத்தியம் பண்ணவான்னு அர்த்தம். அப்ப வேதத்தியம் பண்ணவான்னு அர்த்தம் தபசுடையவர். தப சுவாத்தியாய நிரதம், தபசுடையவர். யார் சொன்னி? வால்மீகி. தப சுவாத்தியாய நிரதம், நல்ல வேதத்தியனம் பண்ணினவர். தபசுடையவர் யாரு? வால்மீகி. தபஸ்ன்னா இந்த என்னது அர்த்தம்? ஆலோசனைன்னு அர்த்தம். தபஸ்னா நெய்ய விடுறது, யாகத்துல ஒரு ஓஹோன்னு அக்னியா வந்து நெய்ய விடுறது இல்ல. இந்த இடத்துல ஆலோசனை அர்த்தம். ஆலோசனைன்னா மேலே நாரதர்கிட்ட கேட்டு கேட்டு எங்க நாரதர்கிட்ட கேட்கிறார். இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். முன்னாடி பார்த்திருக்கோம்னா இந்த கிரந்தத்துல இல்லை, ராமானுஜர் இல்லை, ஆச்சாரியத்துல பார்த்துருக்கோம். ஏன்னா பிரம்மாவுடைய அனுகிரகத்தால் தான் வால்மீகி பூர்த்தியா எழுதினார்கள். அப்படி இருக்க செய்து அந்த மேலே மேலே உனக்கு எல்லாமே தெரிய போறது அப்படின்னு அந்த பிரம்மா அனுகிரகம் என்ன, அதற்கு மேலே சில சந்தேகங்கள் ஏற்பட அந்த சந்தேகத்தை நாரதத்துல கேட்டு தெரிஞ்சுட்டு வரணும். அதுதான் ஆலோசனை. தபஹா, அந்த தபம் தான் ஆலோசனை. அதனால அந்த கேட்டு தெரிஞ்சுட்டு ஆசை இருந்து அல்லடியா, அதுதான் தபஸ்பாத்தாய நிரதம். அப்ப நல்ல ஆலோசனை பண்ணி தெரிஞ்சு கொள்ள பண்ணும் என்கிற ஆசையால் அதற்குதான் தபஸ்ன்னு பேரு. தபகா தபகான ஆலோசனைன்னு பேரு, அது தபஸ்ன்னு பேரு. இந்த தபசுக்களில் சிறந்தது இது ஞாசம். ஞாசம் பார்த்தோம்னா அப்படின்னா ஒரு ரட்சாபரத்தை பகவான் திருவிழை விட்டு வருது. சரி சுவாமி, அதைத்தான் ஞாசம்னு சொல்றேன். நம்முடைய ரட்சாபரம் என்னை ரட்சிக்கும் பொருட்டு என்னிடத்தில் இல்லை. அப்ப யாரு? பகவான் திருவடி. அப்படின்னு அவன் திருவடியில சமர்ப்பிக்கிறவனோ அந்த சமர்ப்பிக்கக்கூடிய நிலைதான் ஞாசம்னு பேரு. சுவாமி, ஞாசம் சுவாமி இடத்துல உண்டா? என்ன உண்டு. எப்படி உண்டுன்னா அழகிய மனவாளன் ரங்கநாயகத்தை சரணாகி பண்ணினாரே, அதுதான் ஞாசம். பண்ணாரா? சுவாதீன திருவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப சித்தி பிரவர்த்தி பயணம் கத்தத்திரை மணிக்கு பண்ணிருக்காரணும். பங்குருத்திரம் நன்னாள் அந்த நன்னாள்ல பண்ணினாரனோ. இங்கே நம்பெருமாள் அழுதி பெரிய விராட்டியை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் திருவடி இந்த இந்த வாக்கியத்தெல்லாம் சொன்னாரணும். அதான் பண்ணியிருக்காரு. சரணாகி பண்ணாரணும். அதுதான் ஞாசம். அந்த நல்ல கர்ம சிரத்தையோடு நன்றாக செய்பவர்கள் சுத்த சபவர். அவருக்கு எந்த மனது நினைக்கிறதோ அதுதான் வாங்குவோம் வாங்கேசம். என்னன்னா இந்த யோசித்து பண்றாரு பாருங்க. தபா, இந்த ஞாசம் என்ற சப்தத்தின் அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா
நம்ம இனம் அருந்தவன் இருக்கணும். அப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்பறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா கிடுகிடுன்னு போறதுனால அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், இதில் சேர்த்துட்டு இருக்கேன். ஆனா ஏற்கனவே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணதுனால உங்களுக்கு புரியுன்ற அர்த்த ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்கேன். அருந்தவன், அருந்தவன தபசு. தபசுக்கு தாத்துடைய அர்த்தம் என்ன? தப தப ஆலோசனைன்னு பேரு. அப்ப ஆலோசனை பிரதானம் வச்சுட்டார். அந்த ஆலோசனை என்னது? அதான் ஞாசம்னு பேரு. அந்த ஞாசம் எங்க பண்ணார்? பெரிய விராட்டியரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் பக்கத்தினுடைய அந்த ஞாசம் சரணாஜி பண்ணினாரனோ? சரி சுவாமி, பண்றச்சு அது சத்தையோடு நல்லா செய்பவர்லாம் எப்படி இருப்பா? நல்ல சுத்த சுபாவமா இருப்பா. நல்ல ஆலோசனை பண்றவாள் எப்படின்னா, சில பேர்லாம் சில காரியத்தை சொன்ன உடனே சட்டுன்னு ஒத்துக்க மாட்டான். சொல்றேன் சுவாமி, என்ன அவசரம் அப்படின்றா. உடனே சொல்ல வேண்டாமா? எதுவாதான் சட்டு சட்டு முடிவு எடுக்கணும். சட்டுன்னு முடிக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் மனப்படாது. அப்படி இருக்கச்சதே அப்படின்னா அவளுக்கு என்ன பேருனா நிதானம் சொல்றாங்க. அவளுக்கு சுத்த சுபாவர்கள்னு பேரு. அவருக்கு எது மனசு நினைக்கிறதோ அதுதான் வாய் பேசும். வாய் எது பேசுறதோ அதான் கை செய்யும். இவாளுக்குதான் மகாத்மானு பேர். மனசு ஒண்ணு நினைக்கணும், அந்த மனசை நினைச்சதே வாய் பேசணும், வாய் பேசுனதே அனுஷ்டானம் கை சொல்லணும், கை செய்யணும். இதுதான் மகாத்மான பேர். உடனே இந்த வார்த்தையை வழங்கி ஒரு இடத்துல சொன்னேன். உடனே உணர்த்தர் வந்தார். சுவாமி மகாத்மான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, அப்ப நான் ராவணனை மகாத்மான்னு சொல்லலாம்னு சொல்றேன் அப்படின்னா, என்னமா அவன் மகாத்மா கிடையாது, அவன் துராத்மா வச்சிருந்த. இல்ல நான் மகாத்மா சொல்றேன். நீங்க மகாத்மாவுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? எது மனசுல நினைக்கிறோமோ அது வாய் பேசணும், எது வாய் பேசித்தோ அது செய்கையில பண்ணணும் சொன்னேன். மனசுல என்ன நினைச்சா ராவணன்? ராவணனுக்கு தீங்கிறதுக்கு நினைச்சான். அதையே வாயால பேசணும், அதையே செய்கையால பண்ணணும். இப்ப ராவணன் நான் மகாத்மான்னு சொல்றேன். ஓ இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்கா? அப்ப சொன்ன இல்ல இல்ல இல்ல, மனசுல நினைக்கிறையோனோ அந்த நினைவு சாஸ்திர சம்மதமா இருக்கணும். நினைவு எதுவனா இருக்கப்பனா அர்த்தம் இல்லை, சாஸ்திரம் ஒத்துக்கொண்டுதான் இருக்கணும், தர்மசாஸ்திரமா இருக்கணும், அது சனாதன தர்மம் ஒத்துக்கொண்ட விஷயமா இருக்கணும். அது நான் எத்தனை இவாளை நான் கொல்லதான் நினைச்சேன், அதே வாயில சொன்னேன், அவளை கொண்டுட்டேன். அப்ப நான் மகாத்மாவனா? கிடையவே கிடையாது. அப்பனா சாஸ்திர சம்மதமா இருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப அந்த மாதிரி இருக்கான்னு அப்படி செய்பவர் தான் இங்க இல்லையா? அப்ப அவெல்லாம் நான் யோகமாக்கத்துல என்ன நன்னான்னு இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோக பிரபாவம் நன்னா இருக்கு இல்லையா? ஆத்ம ஞானம் நன்னா கைவந்தவா அவெல்லாம். அப்படி இருக்கே இவ்வளவு தூரம் பெரிய தபஸ்விகளா இருக்க இல்லையா? அவெல்லாம் பெரிய ஞானிகள். அப்ப கர்மயோக நிற்றர்களாக இருந்தாலும் பகவான் திருவடிகளை சுலபமா அடைவதற்கு யோகத்தை அற்றவர்கள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் பண்றாருனோ இவாளா இருந்தா கூட பகவான் திருவடிகள் அடைவதற்குண்டான யோகத்தை அவர்கள் பூர்ணமா இருக்கன்னா இல்ல. நான் தபஸ்வீகா இருக்கிற ஞாசம், அந்த ஞாசமா இருக்கக்கூடியதான் பகவான் திருவடி அடைவதற்குண்டான யோகத்தை படைத்தவர்கள். அப்ப நமக்கு என்ன சுவாமி, அது சுலபத்துல கிடைக்குமா கிடைக்குமா சுலபத்துல கிடைக்காது, சுலபங்கள் கிடைக்காது. அப்ப சுலபத்து கிடையாதுன்னா என்ன சுவாமினே யார் நினைக்கிறா? கர்மஜான பக்தி யோகங்கள் பண்ணவா சுவாமி எந்த ஜென்மத்துல கிடைக்கும், எப்ப கிடைக்கும், நான் என்னுடைய முயற்சியால பண்ணணும், ஒழுங்கா பண்ணணும், சரியா பண்ணணும், அனுஷ்டானம் சரியா இருக்கணும், அதுக்கு உண்டான விதிமுறைகள்லாம் சரியா இருக்கணும். சுவாமி சொல்றச்சே ஒரு மாதிரி மூச்சு வாங்குறது, இதெல்லாம் நடக்கப்படுத்தா இல்லை, அதனால நான் பகவான் திருடியே வச்சிருக்கேன். அப்ப சாத்தியோபாய நிட்டர் கூட பகவான் திருடிய 10 நாள் நிலைக்கு வந்துடுறாளியா? அப்படிப்பட்ட பெருத்த மகாமுனிகள் இருக்கா இல்லையா? அவ தபஸ்வீகார, தபஸ்னா அர்த்தம் ஞாசம், சரணாகின்னு இருக்கணும். அப்ப அவர்கள் தாங்கள் திரிந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியாவிட்டால் சரணாகதி பூஜனம் அடைகிறார்கள். அவன் யோசனை பண்ணி அவ தன்னுடைய காரியத்தை தாங்களே பூர்த்தி பண்ணிக்கலாம், எத்தனை முயற்சி பண்ணாலும் கிடைக்காதபடியாலே. ஏன் கண்ணனம் பெருமானே இந்த சர்வதர்மான் பிரித்த ஸ்லோகம் வந்தது எதனால் வந்தது? பக்தி யோகம் பண்ணும். பக்தி யோகம் பண்றதுக்கு முன்னாடி பாபங்கள் தொலையணும். பாபங்கள் தொலைனா 2 விதத்துல போகலாம். பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்கலாம், இல்லைன்னா அனுபவிச்சு தொலைக்கலாம். 2மே பார்த்தா அந்த கணக்கை பார்த்தா எங்கேயோ போறது. ஓ கண்ணா என்னால் பண்ண முடியாது போட்டிருக்கு. பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்க முடியாது, அனுபவிச்சு தொலைக்க முடியாது. ஏன்னா அனுபவிச்சு தொலைக்கலாமேன்னா ஒரு 8 ஜென்மால அனுபவிக்கலன்னா 8 ஜென்மால் மறுபடியும் சேர்ந்துருமே. பாப கும்மி கர்மாக்கள் சேர்றதுனும் அப்ப அனுபவிக்க முடியாதோ அப்போ ஒரு சோகம் வந்துருக்கு. இது 3வது ஸ்லோகம். அந்த சோகத்துக்காக தான் என்ன பண்ணா
என் திருவடியை பத்தினி மாமேகம் தருவன் திருவடியை பத்தினி சொல்லி கலணும். அதே போல இவாள இந்த கர்மஜான பக்தி அவங்க பண்ணவா என்ன பண்றா, ஓ இது முடியாது போட்டுக்க முடியாது நினைச்சிருந்தேன் அப்படின்னா நம்மை பற்றி சொல்ல வேண்டாம். இந்த ஸ்லோகத்தின் அபிப்பிராயம் அப்பேற்பட்ட தபஸ்விற்கே வேறு வழியிலே தெரிஞ்சு ஞாசம் சரணாகதி பிரபத்தி பெற்றான்னா நம்மை பத்தி பேச முடியுமா? சரி சோனி, நீங்களே நித்திய கர்மா அனுட்டாக குறைவே இல்லாமல் செய்பவர்களே அவனாலே முடியல, அவனால முடியல. அந்த சக்தி அவளுக்கு இருக்கு. நித்திய கர்மா என்ன பண்றா, என்னென்ன உண்டு எல்லாம் என்ன பண்றா, எல்லாம் பண்றவாளுக்கு அவளுக்கு என்ன அவை முடியாது போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப நம்மளால முடியுமா? ஒண்ணுமே. அது மட்டும் இல்ல, மனசு மேலும் அவ சுத்தமா இருக்கிறவா. நம்ம மனசு முக்கரணங்கள் நல்லா வசப்பட்டு இருக்கு. அது மட்டும் ஆத்ம ஞானம் நல்லா கை வந்தவா அவளா, அவ யோக பிரபாவம் நல்லா கை வந்தவா. இப்படி இருக்கிறவாளுக்கு சுவாமி என்னால என்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு அந்த அபிப்பிராயம் வந்துட்டுன்னா நம்ம பத்தி கேட்கணுமா? கேட்க வேண்டாம்னா அதைத்தான் சாஸ்திரமே சொல்றது. அனன்ய சாத்தியே சுவாபீட்டே மகாவிஸ்வாசக பூர்வகம் ததேகோ உபாயதாயாந்த பிரபக்தி சரணாகதி. ஏன் இதை சொல்லிட்டு கேட்ட அருந்தவன் இந்த சப்தத்தை அர்த்தம் பார்க்கணும். இந்த தபஸ்ன்றது என்னுடைய முயற்சியால பகவான் அடையிறேன், நிறைய காலட்சேபம் பண்றேன், நிறைய தான தர்மங்கள் பண்றேன், நிறைய கைங்கரியம் பண்றேன்னா வாசியம் தான். எத்தனையோ தப்பிச்சு போலாமே, எந்தனவோ பண்ணலாமே. அப்ப பிரபண்ணனா இருக்கணும், இதெல்லாம் பண்ண வேண்டாமா சுவாமி? பண்ணணும். என்ன சுவாமி நீங்க குழப்பின்னே இருக்கேன். பிரபண்ணனா இருக்கணும், பண்ணணும். அதே போல தன்னுடைய முயற்சியால பகவான் அடைவனும் பண்ணணும். இப்ப என்ன வித்தியாசம்? தன்னுடைய முயற்சியால பகவான் அடைபவனும் இத்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணணும். பிரபன்னனாக இருக்கக்கூடிய சரணாகி பண்ணணும், இந்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணணும். அப்ப எனக்கு நானே என்னுடைய முயற்சியால அடைகிறேனே அப்படின்னு போறேன்னா அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, என்ன வித்தியாசம்னா இவன் பண்றதுக்கும் அவ பண்றதுக்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா அவ பண்றது எதுக்காக பண்றான்னா, யாரு தன்னுடைய முயற்சியால பகவான் அடையணும்னு நினைக்கிறாளும் அவ இதை பண்றேன் மண்டம்படியால தன்மையில பகவானுக்கு அனுகிரகம் பண்றார் அங்கிற எண்ணத்தோடு பண்றார். ஆனா சரணாகதி நிட்டம் பண்ணும் போது என்ன தெரியுமா இருக்கணும்? என்ன இதுதான் சொரூப விருத்தம்னு வேறு. என்ன இருக்கணும்னா ஒண்ணுமே இல்லை, பகவான் பண்ண சொல்லியிருக்கா, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஆனந்தமா பண்றேன். நான் இது பண்ணும்படியான தன்மையிலே பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படுறது, அவருடைய ஆனந்தத்துக்காக பண்றேன், அவ்வளவுதான். சரி, இப்ப இருக்கணும். இப்படிப்பட்டவருக்கு அப்பன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது சுவாமி. இவர் தன் முயற்சி பாக்குறார், முயற்சி பண்ணி பாக்குறாரு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பண்ணல. அனன்ய சுவாத்தியே சுவாதிட்டே மகா விஸ்வாச பூர்வகம் ததேகோ உபாயதாயாந்த பிரபக்தி சரணாகதி. இது ஒரு சம்ஹிதா வாக்கியம். இந்த வாக்கியத்துல என்ன சொல்றேன்னா, நம் ஆசை என்பது மற்ற எதனாலும் நிறைய ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை நிறைவேறலை. என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். இந்த சில பேர் குட்டி கரணம் அடிச்சாலும் நடக்காதுன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, ஆனா நடக்கல. இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுக்கு வந்தேன்? அனன்ய சுவாத்தியே சுவாபிட்டு மகா விஸ்வாச பூர்வகம், நல்ல விசுவாசத்தோடு உன் திருவடிகள் தான் உபேயம் உபாரம், உன் திருவடிகள் தான் உபாயம் என்று பிரார்த்திக்கிறேன் இல்லையா? அந்த பிரார்த்தனை தான் சரணாகதி. ஏன்னா எத்தனையோ நான் என்னவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் சுவாமி, இந்த முயற்சியெல்லாம் சபலம் ஆகல. அப்ப என்ன சுவாமி பண்ணணும்னா, ஒண்ணுமில்லை, உன் திருவடி தரம் மத்தொன்னு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிரார்த்திக்கிறவனும் மற்றொரு உபாயம் கிடையாதுன்னு அந்த பிரார்த்தனை தான் சரணாகதி. அந்த பிரபத்தி தான் சரணாகதி என்னப்படுகிறது. அதைத்தான் ஞாசம், அதைத்தான் பிரபத்தி, அதைத்தான் சரணாகதி அப்படின்னு சொன்னோம். அநேகமா இந்த மூணுமே ஒரே பரியாய சப்தங்கள் அடி முன்னாடி சொன்னேன். ஆனா அதற்குள்ள சிறு சிறு வேறுபாடுகள் என்பது சிறிய வேறுபாடு, ரொம்ப பெருசா கிடையாது, சிறிய வேறுபாடுகள் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு அப்ப ஆக தவம் படைத்தவர் சரணாகதி படைத்தவர். ஆனா கூடவே எத்த பாருங்க, அருந்தவன் இருக்கு இல்லையா? தவம் படைத்தவர் சுவாமி ராமானுஜர், சரணாகதி படைத்தவர் சுவாமி ராமானுஜர். ஆனா அருந்தவம்னு இருக்கே சுவாமி, அருந்தவம்னு இருக்கு. அருந்தவன் அதாவது ஏன் அருமை என்கிறார்? அருந்தவன அருமை தவம் ஏன் அருமைன்னு சொல்றாருன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, தபஸுக்களிலே சிறந்த தபஸ் இதுதான். ஞாசம்ங்கிற தபஸ் தான் சிறந்த தபஸ். அதனால் தபஸ் என்றார். ஞாசம்
பிரபக்தி, சரணாகதி இருக்கு. இது எதற்காக அருமைன்னு சொல்றாங்கன்னா, மற்றதெல்லாம் கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் அருமைன்னு சொல்லியிருக்கலாமேன்னு சொல்ல, இதை சுலபம்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. தானே பாருங்க. ஏன்னா சரணாகியை தான் நம்ம தான் பண்ணமா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்ப இது சுலபம். கர்மஜான பக்தி யோகம்னா நிறைய செயல்பாடுகள் உண்டு. அப்படி இருக்கச்சதே அது அருமை சுவாமி இது சுலபம்னு சொல்லியிருக்கணுமோ. ஆனா அப்படி சொல்லல. சரணாகதி அருமைன்னு சொல்றார். என்ன சுவாமி அருமை? நீங்க தான் சொல்லிட்டே, மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, எதையுமே பண்ண வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம். துமேவ உபாய பூத்தோமே பவைத பிரார்த்தனா மதி சரணாகதி. பிரார்த்தனை பண்ணாலே போறோம், பகவான் நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய் என்கிற பிரார்த்தனை புத்தி விசேஷம் தான் சரணாகதி வரணும். அப்ப நான் எதுவும் பண்ண வேண்டாமே. அப்படி இருக்கச்சு இதை போய் அருமான்னு சொல்றேன்னா, இது அருமைன்றது என்னதுன்னா இது தெரிவிக்க அருமை. அவ இது என் தன்னை நிஷ்கரிக்கப்பட்ட சரணாகதி தபஸை உடையராய். அருமைன்னா என்ன அர்த்தம்னா விவசாயிகளுக்கு துர்லபம்னு எடுத்துக்க. விவசாயிகளுக்கு துர்லபம் எடுத்துக்க. அப்ப விவசாயிகள்லாம் களத்து பயிற்ல போய் பண்றாங்க சுவாமி. நெல் மணி என்னென்ன நவதானியங்கள் விவசாயம்னா அது அர்த்தமே இருந்துக்க. விவசாயிகள்னா தாங்களே தங்கள் நிலைய பண்ணிக்கிறோம்னு பாக்குறா பாருங்க, அவருக்கு தான் விவசாயம். அப்படிப்பட்டவர்களுக்கு பிரபக்தியில் நம்பிக்கை வராது. என்னைக்குமே ஒரு காரியத்தை நான் செஞ்சாச்சா சுவாமி திருப்தி அப்படின்னு சில பேர்லாம் இருப்பான். யாருக்கும் கொடுக்க மாட்டார். சுவாமி அவர் சரியா பண்ணுவாரோ சரியா பண்ண மாட்டாரோ அவருக்கெல்லாம் தெரியாது. தெரியாதுன்னா சொல்லி கொடுத்து தெரிய வைக்கணும். இப்ப நீங்க இருக்கிறதும் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா என்னைக்குமே ஒரு நிறுவனமும் அல்லது ஒரு சம்பிரதாயமும் அல்லது ஒரு எஜுகேஷனும் எதுவா இருந்தாலும் சரி, தான் இருக்கிறதுக்கு நல்லா பண்ணிடுற சுவாமி, அதுக்கப்புறம் எப்படியாவது இருக்கட்டும் நமக்கு தெரியாது, அவ இஷ்டம். அதுதான் ரொம்ப தவறு. இன்னைக்கு அந்த மாதிரி நிலை எல்லாத்தையும் வந்துடுறது. அந்த மாதிரி நிலை வரப்படாததுக்கு தான் நம்முடைய பூர்வாசனம் வியாக்கியானம் எழுதி வச்சிருக்கா. அன்னைக்கு காலட்சேபத்தோடு நிறுத்தி இருக்கலாம். நிறுத்தி இருந்தானா அபார் மோட்சத்துக்கு போயிருப்பா. பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கிறது? நம் போல்வார்கள் வரணுத்துக்கு வியாக்கியானம் எழுதி வச்சா. அப்பனா அந்த பரம்பரை அப்படியே வந்துட்டு ஓ இதுதான் சம்பிரதாயம் தெரியறதுணும். அதே போல ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை இந்த மாதிரி நிலையில பண்ணணும். சில கோயில்கள்ல சில பద్ధதி எல்லாம் இருக்கும். அந்தந்த பద్ధதி எழுதி வச்சிருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல எத்தனை பద్ధதிமா இருக்கு, சாமானியம் இல்லை. எம்பெருமானாருக்கு உற்சவ காலங்கள் ஆகட்டும், நித்தியப்படி ஆகட்டும், எத்தனை பద్ధதிகள் உண்டோ அதான் எம்பாடிய சுவாமி பூர்ணமா எழுதி வச்சிருக்காரு. அத்தனை அது இல்லைன்னா இன்னைக்கு எல்லாமே என்னன்னா அதெல்லாம் கிடையாது சுவாமி. இன்னைக்கு சில திவ்ய தேசங்களே கொஞ்சம் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா அவ அது பண்ணி வைக்கல, பண்ணி வச்சிருக்கணுமோ. அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தா தானே அது நன்னா இருக்கும். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் செஞ்சே பழக்கம், நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால இங்க சரணாகதியில் நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சுவாமி, எப்ப எனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையோ எனக்கு நம்பிக்கை வராதுன்னு. 10 ரூபாய் கொடுத்தா வாழைக்காய் கொடுக்குறார் சுவாமி, நீங்க ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், 2 வாழைக்காய் கொடுத்துடுறாரு. ஒரு தடவை கொடுப்பார், 4 தடவை கொடுப்பார், நிச்சயமே கொடுப்பார். நான் கொடுக்க மாட்டேன், நம்பிக்கை வருமா வராது. அதுக்கு என்னமா சுவாமி கொடுப்பார், 2 தடவை கொடுக்கலாம், 3ஆவது தடவை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்றது. அந்த நம்பிக்கை வராது. ஏன்னா இவருக்கு பண்ணி பழக்கம், கர்மயோகம் பண்ணி பழக்கம், ஞான யோகம் பண்ணி பழக்கம், பக்தி யோகம் பண்ணி பழக்கம். ஆனா பிரபக்தி நம்பிக்கை வராது. ஏன்னா இவர் இத்தனை நாள் கர்மயோக நிஷ்டன், பண்ணியே பழக்கப்பட்டப்படுது. ஒண்ணுமே பண்ணாத பகவான் திருவுள்ளத்துல நீ உண்டா போறோம், அவன் திருவுள்ளத்துல நீ புகுந்துட்டீனா போறோம் அப்படின்னு நினைக்கிறவானோ. அவருடைய கிருபை உன் பேர்ல வேணும், அவருடைய கிருபை உன் பேர்ல வேணும். அப்ப அதுதான் சரணாகதிக்கு அழகான விளக்கம் பெரியவர்கள் சாதிச்சிருக்கார் இல்லையா. அப்படி இருக்கச்சே இவருக்கு நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் என்ன தெரியுற அருமைன்னு இருக்க. சரணாகதி பண்றது சுலபம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். கர்மஜான பக்தியோகம் பண்றது கஷ்டம், புரிஞ்சுக்கிறது சுலபம். புரியுறதும் அப்படி இருக்க செய்து இது பிரலோகாச்சாரியர் ஒரு வார்த்தை சொல்லியார், ஈஸ்வர பிரவிற்த்தி விரோதி ஸ்வப்பிரவிற்த்தி. பகவான் நம்மை ரட்சிக்க வரும்போது என்னை நானே ரட்சித்துக் கொள்கிறேன் எங்களுடைய நம்முடைய பிரவிற்த்தி இருக்கு இல்லையா, நம்ம நானே ரட்சிக்கிறேன் தன்மை இருக்கணும்.
அந்த தன்மை என்ன ஆகுதுன்னா பகவான் ரட்சிப்ப வருவதற்கு அது விரோதியா இருக்கு. சொப்பிரவர்த்தி ஈஸ்வர பிரவர்த்திக்கு ஈஸ்வரன் ரட்சிப்பதற்கு விரோதி என்னன்னா சொப்பிரவர்த்தி. நம்மை நாமே ரட்சித்துக் கொள்வோம் என்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் அது விரோதி. அப்ப அப்படிப்பட்ட அவர் என்னைக்குமே ரட்சிக்க வராது. நாம தான் வேண்டாம் வேண்டாம் தள்ளிட்டே இருக்கோம். அவன் பண்ண வரும்போது அதற்கு நேரி விரோதி அவன் பண்றன்னு நினைக்கிறான். இந்த நினைவு என்ன சொல்றேன், அவர் வந்து என்ன ரட்சிக்கிறார், எனக்குதான் ஞானம் இருக்கு ஆனந்தம் இருக்கு, சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அவர் கொடுத்த சாஸ்திரம், அவர் கொடுத்த சாஸ்திரத்தை பார்த்துச்சு ஞானமயம் ஜீவாத்மா ஆனந்தமயம் ஜீவாத்மா. அது என்ன, கிட்டத்தட்ட பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானமே இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கின்ற அளவுக்கு சாஸ்திரமே சொல்லி இருக்குன்னா அப்ப என்னால என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாத அப்படின்னு இவனுக்கு வந்து என்ன வந்துருதுனோ அந்த நினைவு என்ன பண்றதுன்னா ஈஸ்வரனை நம்ம ரட்சிக்க விடாம பண்ணக்கூடிய விரோதி. அப்ப ஈஸ்வரன் என் பேர்களை கிருபை பிரசரிக்க விட விரோதமாக நான் பண்ணுகிறேன் இல்லையா, இது நான் இதை நான் சொல்ல மாட்டேன் என்கிற முடிவுக்கு வரேன் இல்லையா, அதுதான் சரணாகதி. சரணாகதின்னு என்ன, அவன் பண்ண வரும்போது தடுக்காம இருக்க. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருக்க. சரணாகதின்னா என்னது, நான் பண்ணேன் அதான் அவர் கொடுக்குறார் சுவாமி, அதான் சரணாகதி இல்ல இல்ல, அது இல்லவே இல்லை. அரும் தவன் சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கிறோம். சரணாகதினா என்னன்னா அவர் கொடுத்துட்டே இருக்கார், நான் தடுத்துட்டே இருக்கேன். சரி சுவாமி, அவர் கொடுத்துட்டே இருக்கணும், நான் எப்பயும் மோட்சத்துக்கு போயிருக்கணுமே, ஏன் போற, இந்த ஜென்மாவுக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மா எடுத்துட்டு போயிடணும், போயிருக்கேன். அத்தனை நாள் தடுத்திருக்கேன், இப்பவா தடுக்காம இரு, மோட்சத்துக்கு போயிடும். வேற எதுவும் அதுதான் சொன்னாங்க. அவர் கொடுத்து அதான் ஈஸ்வர பிரவிற்த்தி விரோதி ஸ்வப்பிரவிற்த்தி நிவர்த்தி. அதான் தெரிவிக்கிறார். என்னன்னா அவன் பிரவர்த்திக்க வரும்போது தடங்கள் ஏற்படும். நீ ஏன் என்னை ரட்சிக்கிறதுன்னு ஸ்வபிரவர்த்தி நிவர்த்தி ஏற்பட்டாலே ஈஸ்வர பிரவர்த்தி இதனால்தான் துர்லபம்ன்றார். ஏன்னா அந்த எண்ணம் வரணும் போகணும். என்னன்னு என்ன வரணும், ஒண்ணுமில்ல சுவாமி, என்னை நான் ரட்சித்துக் கொள்வதற்கு யோகியதை அற்றவன், உன்னார் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் என்கிற எண்ணத்தோடு இருக்கணும். இல்லையே எனக்கு ஞானம் இருக்கே, எனக்கு பரிபூர்ணமான இருக்கு, ஞானமயம் சொல்லிட்டு இருக்கேன்னா ஆசிரம் தான். என்ன ஞானம் அது, அவன் ரட்சிக்க வரும்போது தடுக்கப்படாதுங்கிற ஞானம் இருக்கணும். அதான் ஞானம். அந்த ஞானம் ஒரு அஜித்துக்கு இருக்காது, அந்த ஞானம் புல் பூண்டுக்கு இருக்காது, அந்த ஞானம் விலங்குகளுக்கு இருக்காது, அந்த ஞானம் மரஞ்செடிகளுக்கு இருக்காது. அததான் அரிது மாநில கிடத்தல் அரிதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப அந்த ஞானம் நமக்கு தானே இருக்கு, ஆறாவது அறிவு. அந்த ஞானம் வந்துருத்துனா அவர் ரட்சிக்கிறார், அவர் சொத்து இது, அவர் சொத்து பார்த்து அவர் எடுத்துன்னு போவார். நான் இதுக்கு என்னன்னு, ஏன்னா சேதன லாபம் சர்வேஸ்வரனுக்குன்னு சொல்லி ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறதுனா பகவானுக்கு கிடைக்கிறான்னா ஆனா நமக்கு லாபமா பகவானுக்கு லாபமா? இந்த மோதிரம் போட்டுட்டு இருக்கேன், இந்த மோதிரம் காணாம போயிடுது, இது என் சொத்து. வருத்தப்படுறது யாரு, மோதிரம் வருத்தப்படுமா? அது அச்சித்தாச்சு, அதுக்கு ஞானமே இல்லையே, அது வருத்தப்படாது. யார் வருத்தம், என்ன வருத்தப்படுவேன், என் சொத்தாச்சு வருத்தப்படுவேன். சரி கிடைச்சிட்டு ஏதோ ஆச்சாரம் அனுக்கிறதுதான் கிடைச்சிட்டு, கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறது மோதிரமா? கிடையாது. யார் சந்தோஷம், அடைய நான் சந்தோஷப்படுவேன், ஏன்னா என் சொத்து எனக்கு கிடைச்சிட்டோம். அதே போல இந்த ஜீவாத்மா பகவானுடைய சொத்து. இத்தனை நாள் கிடைக்க காலமா போயிடுது, கிடைக்கலன்னு நான் ஸ்ரீவை கொண்டதுக்கு போய் அவனுக்கு நிகரா இருந்து கொண்டு அனுபவம் இந்த பிரீத்தி காட்ட கைங்கரியம் பண்ணும். அதான் இந்த ஜீவாத்மாவுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மை. இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் செயற்கை, இயற்கை கிடையாது. இதெல்லாம் செயற்கையான தன்மை ஜீவாத்மாக்கு. ஜீவாத்மாவோட இயற்கையான தன்மை என்னன்னா அனுபவத்தை பிரீத்தி காட்ட கைங்கரியம் பண்றதுதான் இயற்கையான தன்மை. இப்ப செயற்கையில் இருக்கும், செயற்கையில் இருக்குன்னு இந்த சொத்து அவனுக்கு கிடைக்கல, சொத்து கிடைக்கணும்னு பிரயத்தனம் யார் பண்றது, பகவான் தான் பிரயத்தனம் பண்றான். கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறான். சரி சுவாமி, அப்ப நீங்க சொன்னாலே இந்த மோதிரம் கிடைச்ச உடனே நான் தான் சந்தோஷப்படுவோம், மோதிரம் சந்தோஷப்படாது அப்படின்னு சொன்னேன். வாஸ்தவம் தான், நன்னா இருக்குன்னு சொல்றது. ஆனா மோதிரம் அச்சித்து சுவாமின்னு அச்சித்து இல்லையே. அப்ப நான் என்னுடைய ஞானத்தால பகவான் அடைந்தா என்ன தப்பு? அடுத்த கேள்வி. ஏன்னா நீங்க மோதிரம் எக்ஸாம்பிள் சொன்ன நன்னதா இருந்தது, ஆனா அந்த மோதிரம் அச்சித்தாச்சு, அது ஞானம் இருக்கா? எனக்கு ஞானம் இருக்கே. எப்ப எனக்கு ஞானம் இருக்கோ நான் ஆனந்தப்படணும். நான் ஆனந்தப்படணும்னா அப்ப நான் தானே பண்ணணும்னா, உனக்கு ஞானம் எனக்கு எதனாலன்னா பகவானாலேயே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஞானம் தான் உனக்கு இருக்கணும். என்னை நானே ரட்சித்துக் கூட இந்த ஞானம் இருக்கப்படாது.
ஆனா பகவானாலேயே நான் ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிற ஞானம் இந்த மோதத்துக்கு இருக்குமான இருக்காது. அதுதான் அஜித்துக்கும் சித்தான ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே தவிர, ஓ ஞானம் இருக்கிறபடியால என்ன நான் ரட்சித்துக் கொள்கிறேங்கிற கிடையாது. அது சொரூப விருத்தம். அதைத்தான் என்ன தெரிவார் அருந்தவன். அதைத்தான் என்ன தெரிகிறார் அருந்தவன் சொல்றார். அதான் சுவாமி சொல்றாரு, இன்னைக்கு பட்டினேன் தேவர் திருவடிகளை பட்டினேன் என்றால் ரங்கநாதன் எதையும் சுலபத்து என்ன இன்னைக்குமே ரங்கநாதன் சுலபத்துல கொடுப்பாரோ கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த பவி கேட்டா உடனே கொடுத்துருவாரு. இதே தேவப்பெருமானோ திருவேங்கடோ நன்னா கொடுத்துருவார். பரந்ததாதி வரதகா ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அத்தினாம் அத்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜ மாதிரி அவங்க கொடுத்துருவார். அகலையில்லேன் பாசனத்தால இவரு நன்னா கொடுத்துருவார். ஆனா நம்பெருமான் நிறைய பரீட்சை பண்ணி தான் பார்ப்பார். அத ஒரு சுபாவம்னா அந்த மாதிரி ஏத்திட்டான். ஆழ்வாரனும் ஏத்திட்டா, அதே மாதிரி ஆச்சாரனும் ஏத்திட்டா, பிரதான பராசர பட்டன் நல்லா ஏத்தி விட்டார். இந்த ரங்கநாத முன்னாடி அப்படி இருக்கச்சு. ஆனா இத்தனை ரங்கநாத செய்யறா இன்னைக்கு கர்மஜான பக்தி யோகம் ராமானு பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும், சரணாதி பண்ண வரணும். சரணாதி பண்ணோன்னு இன்னைக்கு கர்மஜான பக்திக்கு இல்ல, நான் சரணாகி பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்கையே, நேற்றுக்கு ஏன் வரல? நேற்றுக்கு என்ன ஆயிடுச்சு? நேற்றுக்கு எதுக்கு வந்து நேற்று வந்திருக்கலாமே, நேற்றுக்கு இன்னைக்கு தானே வந்திருக்க. நல்ல கேள்வி தானே. கேள்விக்கு சமாதானம் நாளை காத்தால. இந்த கேள்விக்கு எம்பெருமான சமாதானம் சொல்லணும். சொல்லிட்டே மேற்கொண்டு அவர் அந்த அச்சாத்தி பத்திரத்தை கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுடுறார். அதை வச்சுட்டு தான் நம்ம மோட்சத்துக்கு போறோம். என்னன்றது நாளை காலத்துல 10 மணி காலட்சேபம் உண்டு. இன்னைக்கு சாயங்காலம் திருப்பல்லாண்டு 5 மணிக்கு உண்டு. அவசியம் வரைக்கும் பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம்.